पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் பதஞ்சலி யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாதனா பாதத்துல நேற்று ஆரம்பிச்சிருக்கிறது 4வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். 4வது சூத்திரத்துல என்ன சொல்லிருக்கு? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்னோதாரானாம் அப்படின்னு சூத்திரம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா கிரியாயோகம் பார்த்தோம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா முதல் சூத்திரம். சரி, அந்த கிரியாயோகம் பண்றதுனால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கோட பிரயோஜனம் சொல்லிச்சு. கிரியாயோகத்தினால தபஸ், சுவாத்தியாய், ஈஸ்வர பிரணிதானம் இந்த 3 பண்றதுனால சமாதி பாவனார்த்த சமாதியை பாவிக்க முடியும். அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் திரஷ்டாவா இருக்கேன் அப்படின்னு பாவனை செய்தல் பார்த்தீங்கன்னா முடியும், சாமர்த்தியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம அந்த அந்த சமாதி அடையிறதுக்கு நடுவுல நிறைய அப்டிக்கல் இருக்கு. என்ன பேர்? அதுக்கு பேரு கிளேஷங்கள்னு பேர். அந்த கிளேஷங்கள் பார்த்தீங்கன்னா தனுகரணார்த்த, அந்த கிளேஷங்கள் மெலிஸ் ஆகிறதுக்காகவும் இந்த கிரியாயோகமானது யூஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா கிரியா யோகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ இது பண்ணாதீங்க. வேதாந்தத்துலேயும் கிரியா யோகம் தான். கர்மம் கர்ம யோகம் நம்ம சொல்கிறோம்ல,
இந்த கர்ம யோகத்துல என்ன பார்த்திருக்கோம்? கர்ம பல தியாகம், கர்ம தியாகம் ரெண்டுத்தையும் பகவான்கிட்ட போடுறது. அதுதான் ஈஸ்வர பிரணிதானம். அப்புறம் சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? மோட்ச கிரந்த அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூட ஓங்கார தியானத்தையும் பண்றது வந்துருதா. அதுக்கப்புறம் தபஸ், இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், இது வந்து தபஸ். அப்ப இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம் கீதால 6 அத்தியாயத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஓங்கார தியானம் இன்னும் வரல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது 8வது சாப்டர்ல. அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்றது ஓங்கார சாண்டிங், மந்திர ஜபம். அதுக்கப்புறம் கர்மயோகம் முக்கியமா பார்க்கிறோம். கர்மயோகத்துல 2, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தியாகம், 2வது கர்ம தியாகம். இந்த 2த்தையும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதா பாஷ்யத்துல பார்த்துக்கிட்டே வரணும். அப்ப இது எல்லாத்துக்கும் 3த்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரியா யோகம். இதை பண்றதுனால சமாதி பாவனை சித்திக்கும். 6வது அத்தியாயம் கீதால பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கிரகஸ்தர்களுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த கிரியா யோகத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுவும் இருக்காதீங்க. கர்ம காரணம் உச்சதே 6:3 என்ன சொல்லியிருக்கு? யோகத்துல ஏறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கர்மம் தான் சாதனம். கர்மம்னா என்ன சாதனம்? தபசு, கர்மம். அதுக்கப்புறம் 2வது சுவாத்தியாயம், ஜப மந்திர ஜபம், ஓங்கார ஜபமும் மோட்ச கிரந்த அபியாசமும். 3வது கர்மயோகம். இந்த 3த்தையும் பண்ணணும். அப்போ ஈஸியா வந்து அந்த 6:3 என்ன சொல்லியிருக்கோ அது வந்து காயின் ஆயிடுச்சு பாருங்க, கரெக்டா செட் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப இந்த 3த்தையும் பண்ணவன் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதியை பாவிக்க முடியும். இந்த 3த்தையும் பண்றது மூலமா நமக்கு சமாதியில போய் அகம் பிரம்மாஸ்மின்னு நிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும். கூடவே என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஓங்காரத்தை பண்ணும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பிரதிபந்தங்கள் எல்லாமே நீங்கி போகும். 13 பிரதிபந்தங்கள் பார்த்திருக்கோமா? ஓங்கார அனுஷ்டானத்தினால 13 பிரதிபந்தங்கள் நாசமாகும் பார்த்திருக்கோம், தடைகள். அதேதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தராயம்னு பேர். அங்க அந்த அதேதான் இங்கேயும் சொல்லுது, கிளேஷ தனு கரணார்த்த. கிளேஷங்கள் எல்லாம் எப்படி ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிடும். மெலிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சமாதி பாவனை நமக்கு சித்திக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் 3வது சூத்திரம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த கிளேஷங்கள் சொல்றீங்க சுவாமி, எத்தனை கிளேசம் அப்படின்னா பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது நாம மாத்திர உச்சாரணம் உத்தேசக அப்படின்னு பேரு தர்க்க சங்கிரகத்துல சொல்லுவோம். வெறும் பேர் மட்டும் முதல்ல சொல்றது, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்றது. நாம மாத்திர சங்கீர்த்தனம், நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசம். உத்தேசம் என்னது? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் சொல்லக்கூடிய 5க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள்னு பேர். எத்தனை கிளேஷங்கள்? 5 கிளேஷங்கள், 5 கிளேஷாகா சொல்லியாச்சு. சரி, அந்த கிளேஷங்கள்லாம் மெலிஞ்சு போகணும்னா அந்த 5 கிளேஷங்களை பத்தி வெறும் பேர் மாத்திரம் சொன்னா பத்தாது. வஸ்து மாத்திர சங்கீர்த்தனா வஸ்து சித்தி. வெறும் நாம மாத்திர சங்கீர்த்தனம் பண்ணீங்கன்னா வஸ்து சித்தி ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா பேர் சொன்னா மட்டும் சித்தி ஆகாது, அதுக்கு லட்சணம் சொல்லணும், அதுக்கு பிரமாணம் காட்டணும். அப்படி காட்டினாதான் அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு வரும். அதனால வந்து லட்சணங்கள் சொல்லணும். அப்போ 5 கிளேஷங்களோட லட்சணத்தை சொல்றதுக்காக தான் இனி வரக்கூடிய சூத்திரங்கள் 4வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு. முதல் கிளேஷம் இது அவித்யா, 2வது கிளேஷம் அஸ்மிதா, 3வது கிளேஷம் ராகம், 4வது கிளேஷம் துவேஷம், 5வது கிளேஷம் அபினிவேஷம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல முதல் கிளேஷம் எது அப்படின்னா அவித்யா. அதை பத்தின லட்சணம் ஆரம்பிக்கும். அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். நம்ம நேற்று சூத்திரத்தை பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம். அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 கிளேஷங்களுக்கும் க்ஷேத்திரம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் முதல்ல சொல்லணும்? ஃபர்ஸ்ட் தான் லேண்டு வேணும். இல்லை விதை வாங்குவீங்களா? லேண்டு வேணுமா? ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் இருக்கவன் தானே விதையே வாங்குவான். எனக்கு லேண்ட் இருக்கு, அப்போ லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிருஷி பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பீஜம் வேணுமே அப்படின்னு போய் பீஜத்தை வாங்கும். பீஜம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு தான் முதல்ல வேணும். அப்போ லேண்ட் எது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் சொல்லக்கூடிய 4 கிளேஷங்களும் உத்தரத்துல வருது. உத்தரனா பின்னாடி வர்றது. அந்த பின்னாடி வரக்கூடிய 4 கிளேஷங்களுக்கும் முதலாவதா இருக்கிற இந்த அவித்யா தான் க்ஷேத்திரம். புரியுதா? அவித்யா க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் அவித்யா, அவித்யா தான் க்ஷேத்திரம். எதுக்கு? உத்தரேஷாம்.
உத்தரேஷாம் கிளேஷானாம், பின்னாடி வரக்கூடிய 4 கிளேஷங்களுக்கும் முதல் இது அவித்யா தான். சரி, அவித்யா அவித்யான்னு சொல்றீங்களா சுவாமி, அவித்யானா என்ன சுவாமி, எனக்கு தெரியாதே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவித்யான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கிளியரா புரிஞ்சுங்க. அவித்யா இன்விசிபிள், மனசுல ஃபர்ஸ்ட் துணி ஞாபகத்துக்கு வந்துடும். அவித்யா கண்ணுக்கு தெரியாது, ஈஸ்வரனோட அபின்ன சக்தி. மாயன்றது அபின்ன சக்தி, அபின்ன சக்தியை தனியா பார்க்க முடியாது. அப்ப தனியா பார்க்க முடியாதுன்னா அதுக்குதான் பேர் வச்சிருக்க அவ்யக்தம், மூல பிரகிருதி, மூல காரணம். இந்த மொத்த கிரியேஷனுக்கும் மூல காரணம். காரணம் எப்பவுமே காரியத்துல எப்படி இருக்கும், அனுசியூத்தமா இருக்கும், எப்படி மறைஞ்சு இருக்கும். பால் வந்து பாத்தீங்கன்னா பால்ல நெய் இருக்குமா இருக்காதா, எப்படி மறைஞ்சிருக்கு, தனியா பார்க்க முடியுமா நெய்ய, பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாத் பாக்குறோம். இப்ப நான் அங்கவஸ்திரம் போட்டிருக்கேன், அங்கவஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா காட்டன் விசிபிளா அப்படின்னா காட்டன் விசிபிள் இல்லை, ஆனா காட்டன் இல்லாம கிளாத் இல்லவே. நான் கிளாத்தை பார்க்கும்போது கூட காட்டன் தான் பார்க்கிறேன், ஆனா வந்து காட்டனா பார்க்கல, வேற ஒன்னா பார்க்கறேன். அப்ப காரியத்தில் காரணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், வியாபிச்சிருக்கும். பாலுல நெய் எப்படி கலந்துருக்கோ அது மாதிரி கிளாத்துல எப்படி பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கோ கணுக்கணுலையும், அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட காரியம். இந்த காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அவித்யான்னு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவித்யா எப்படிப்பட்டதுன்னா இன்விசிபிள், கூட வந்து என்ன இது அப்படின்னா அனுமேயா, அனுமேய பதார்த்தா அப்படின்னு சொல்றது. அனுமேய பதார்த்தம் அவித்யா வந்து பாத்தீங்கன்னா அனுமேய பதார்த்தம் அர்த்தம், அனுமானத்தினால் அறியக்கூடியது. காரியம் இருக்குன்னா காரணம். ஒரு பையன் இருக்கான், அவங்க அம்மா அப்பா இருக்கணும்ல, நான் இருக்கேன், அம்மா அப்பா இருக்கணும்ல, நான் வானத்துல இருந்தா குதிச்சேன் இல்லை. அப்போ ஒரு மரம் இருக்கு, கண்டிப்பா விதை இருந்திருக்கணும். அப்ப எதை பார்த்தாலும் எந்த காரியத்தை பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு காரணம் இருக்கணும்னு அனுமானம் பண்றோமா. அதே மாதிரிதான் அவித்யான்னு ஒண்ணு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி அனுமானம் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜெகத் இருக்கு, அப்ப கண்டிப்பா இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், இது காரியம், கண்டிப்பா காரியத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவித்யா இன்விசிபிள், அவித்யாவை பார்க்க முடியாது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எது அப்படின்னா இந்த அவித்யா தான் ப்ரொஜெக்டர். அவித்யா ப்ரொஜெக்டர்னு சொல்லி, ஆனா சுவாமி நீங்க அன்னைக்கு மனசு தானே ப்ரொஜெக்டர்னு சொன்னீங்க சுவாமி, கேட்டீங்களா? அவித்யா ப்ரொஜெக்டரா இல்ல மனசு ப்ரொஜெக்டரா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, அவித்யா இன்விசிபிள், எது விசிபிள் அப்படின்னா இந்த மனசு விசிபிள். மனசு தெரியுதா உங்களுக்கு, தெரியும்ல? அவித்யாவை நீங்க பாத்தீங்களா இல்ல வந்து மனசை பாத்தீங்களா? தூக்கத்தை ஒண்ணும் தெரியலன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஒண்ணும் தெரியலன்றத நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடிஞ்சதா உங்களுக்கு, என்னன்னு பண்ண முடியும். ஆனா மனசை பார்க்க முடியுதா? ஆமா சாமி, ரொம்ப சஞ்சலமா இருக்கு சாமி, அடங்க மாட்டேங்குது சாமி, தாட்டா வந்துட்டு இருக்கு சாமி. அப்போ சொல்றீங்கல்ல, அப்ப அவித்யா எப்படிப்பட்டதா வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்விசிபிளா இருக்கிற அவித்யா மனசா வெளிப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. சாமி இந்த அவித்யா இஸ் ஈக்குவல் டு மனசுன்றது எங்கேயாவது இருக்கா சாமி அப்படின்னா, நீங்க விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான ஸ்லோகம் இருக்கு, எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றதை இது பண்ணிட்டீங்கன்னா போதும். விவேக சூடாமணியில 169 பக்கத்துல போட்டுங்க. சதானந்தன்ஜி நீங்க சொல்லுவீங்கல்ல, அதுதான் இப்போ இங்க வந்துருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாத்தீங்களா, மனசும் அவித்யாவும் வேற வேற இல்லை. அதுக்கான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் 169. நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா, நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா, மனோஹி அவித்யா பவபந்த ஹேதுஹு, மனோஹி அவித்யா பவபந்த ஹேதுஹு, தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம், தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம், விஜ்ரும்பிதேஸ்மின் சகலம் விஜ்ரும்பதே, விஜ்ரும்பிதேஸ்மின் சகலம் விஜ்ரும்பதே. இந்த புரிஞ்சா போது வேதாந்தத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வராதீங்க, அதெல்லாம் வந்து சும்மா நடுவில் வந்துச்சு போச்சு. இப்போ அவித்யானா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியறதில்ல, ஸ்லோகம் வந்து ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. அவித்யானா நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா, மனசுக்கு வேறாக அவித்யா என்று ஒன்று இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அவித்யா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுது,
மனசா வெளிப்படுது, சூக்ஷ்மமா மனசா வெளிப்படுது. காரணத்துல அதுக்கு பேர் அவித்யான்னு பேரு. அது காரியமா சூக்ஷ்மமா எப்படி வெளிப்படுது? மனசா வெளிப்படுது. யோக சாஸ்திரத்துல அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சித்தம். வேதாந்தத்துல மனசுன்னு நம்ம பொதுவா யூஸ் பண்ற வார்த்தை தான் யோக சாஸ்திரத்துல சித்தம்ன்ற வார்த்தையில யூஸ் பண்றோம். அப்ப அவித்யாக்கு அந்நியமா பாத்தீங்க அப்படின்னா மனசு என்று வேறாக ஒன்று இல்லை. அப்ப அவித்யா இஸ் ஈக்குவல் டு மனசு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மனோகி அவித்யா பவபந்த ஹேத்துகு. மனசுதான் அவித்யா, அதுதான் இந்த சம்சார பந்தத்துக்கு காரணம். பவபந்த அப்படின்னா நம்மளோட பந்தத்துக்கு காரணம் இந்த மனசுதான். மனசுதான் அவித்யா. அவித்யாவையும் மனசையும் வேற வேறன்னு பிரிக்க வேண்டாம். மனசுக்கு அந்நியமா அவித்யா உங்க கண்ணுக்கு எங்கேன்னு தெரியாது. அப்ப நம்ம அவித்யா யார் கூட இருக்கு? நம்ம கூடயே இருக்கு, நம்ம மனசா இருக்கு. தஸ்மின் வினஷ்டே, இந்த மனசு நாசமாச்சு அப்படின்னா தஸ்மின் வினஷ்டே மனோநாசம் அப்படின்னு பேரு. மனோநாசம்னா என்ன சுவாமி அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா மாண்டுக்கி காரிக்கார நான் அடிக்கடி சொல்லுவேன், டிரான்ஸ்பரண்டா மனசாச்சுன்னா அதுக்கு பேரு அமனிபாவம். விற்பி மனசுனாவே என்ன அர்த்தம்? விற்த்திகள் தான், எண்ணங்கள், தாட் தான். அந்த தாட் எப்ப இல்லாம போச்சோ அப்ப இல்லாததுக்கு சமம் ஆயிடுது மனசு. அப்ப எப்ப மனசு இல்லையோ தஸ்மின் வினஷ்டே, அந்த மனசு நாசமான நிலையில் சகலம் வினஷ்டம், எல்லாம் நாசமா போயிடும். அதே நேரத்துல விஜృంభిத்தே மனசு பாத்தீங்கன்னா மலர்ந்துச்சுன்னா, வேக்கப்பாய் மலர்ந்துச்சுன்னா சகலம் விஜృంభతే, எல்லாம் உற்பத்தி ஆகுது, அப்படி எல்லாம் மலருது. காலையில வேக்கப்பாகும் போது எல்லாம் மலர்ச்சி அடையுது இல்ல, இந்த உலகமே தெரிய ஆரம்பிக்குது. எப்போ? இந்த மனசு வேக்கப்பாகும் போது. தூக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மனசு இல்லவே இல்லை. அப்ப தூக்கத்துல இல்லாத போது இந்த உலகம் இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப எப்போ மனசு இல்லாம இருக்கோ அப்போ உலகம் இல்லை. எப்போ மனசு இருக்கோ அப்போ உலகம் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தெல்லாம் இதாகுது. அப்போ யாருப்பா இதெல்லாம் காரணம் அப்படின்னா அவித்யா ரூபமா இருக்கிறது இந்த மனசுதான் அப்படி. ஆச்சாரியர் இன்னொரு அடுத்த ஸ்லோகம் எழுதுறாரு 169. இந்த 169 ரொம்ப முக்கியமானது. 170வது ஸ்லோகம் சொல்றார். ஸ்வப்னே அர்த்தசூன்யே சிருஜதி ஸ்வசக்த்யா போக்த்ராதி விஸ்வம் மனயேவ சர்வம். ஸ்வப்னே அர்த்தசூன்யே சிருஜதி ஸ்வசக்த்யா போக்த்ராதி விஸ்வம் மனயேவ சர்வம். ததைவ ஜாக்ரத்யபி நோ விசேஷः தத்சர்வம் ஏதன் மனசோ விஜృంభடம். அற்புதமான ஸ்லோகம். சொப்பனே அர்த்த சூன்யே. நம்ம தூங்க போறோமே, தூங்க போகும்போது நான் இன்னைக்கு காலையில ஒரு டெட் பாடி பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன், ஒரு அம்மாவை பார்த்தேன் எல்லாம் சொன்னேன்ல. ஒரு கடற்கரையோ இல்லை ஏதோ ஒரு சீஷோரோ இல்லை இதான்னு தெரியல, நதிக்கரையான்னு தெரியல. அப்ப நான் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவையும் ஒரு பையனையும் கூட்டிட்டு ஒரு டெட் பாடியும் கூட்டிக்கிட்டா பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்குள்ளார போனேன் படுக்க போகும்போது. இல்ல அப்ப சொப்பனத்துல பாத்தீங்கன்னா அர்த்த சூன்ய சொப்பனை. எந்த ஒரு அங்க வஸ்துக்களும் இல்லை, சொப்பனத்துல எந்த வஸ்துக்களும் இல்லை. ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது? யார் இருந்தா? மனோதேவகாத்திர சொப்பனான் பஷ்யதி சிருஜதி. பிரஷ்னோபனிஷத் சொல்லுது, மனசுன்ற தேவன் தான் அங்க பாத்தீங்கன்னா சொப்பனத்தை படைத்தான். சொப்பனத்தை பார்த்தவனும் அவன் தான். மனசு பாத்தீங்கன்னா ரெண்டாயிருது. அதுதான் திருஷ்யமாகுது, அதுதான் திரஷ்டாவாவும் இருக்கு. இருந்துகிட்டு சொப்பனத்தை அதுவே படைக்குது, அதே சொப்பனத்தை அதுவே என்ன பண்ணுது? பார்க்கவும் செய்யுது. அப்ப பாத்தீங்கன்னா எதனால? ஸ்வசக்தியா சிருஜதி. இந்த மனசுல பாத்தீங்கன்னா ஒரு சக்தி இருக்கு, தன்னுடைய சக்தி இருக்கு. என்னது? மாயா சக்தி. மனசுதான் மாயா சக்தி. அது என்ன பண்ணுது அப்படின்னா போக்திராதி விஸ்வம் ஸ்வசக்தியா சிருஜதி. இந்த போக்தா, நான் அனுபவிக்கிறேன், நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன், சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு போக்தாவையும் அங்க கல்பனா பண்ணுது. அவன் போகம் பண்ணக்கூடிய அந்த ஜெகத்தையும் சொப்பனத்துல என்ன பண்ணுது? இந்த மனசுதான் கல்பனா பண்ணுது, சிருஷ்டி பண்ணுது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா மனையேவ சர்வம். அப்ப என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் என்னது? வெறும் மனசு. மனையேவ. சொப்பனத்துல பார்த்த புள்ளையும் மனசுதான், அம்மாவும் மனசுதான், டெட் பாடியும் மனசுதான், அங்க பார்த்த கடற்கரையும் மனசுதான், அங்க பார்த்த எல்லா ஜீவர்களும் மனசுதான், அங்க இருக்க சூரியனும் மனசுதான், அங்க இருக்கிற எல்லா மனசுதான், டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம்.
அப்ப மனையேவ சர்வம், மனசுதான் எல்லாம். ததைவ ஜாகிரதை இருப்பி, எப்படி சொப்பனத்திலையோ அதே மாதிரி ததாயேவ ஜாகிரதி அபி, ஜாகிரதத்திலையும் கூட இதேதான். இந்த மனசுதான் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் காட்டுது. நோ விசேஷ, ஒரு மண்ணாங்கட்டி விசேஷமும் இல்லை. சொப்பனத்துக்கும் இந்த ஜாகிரதத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டி விசேஷமும் இல்லை. ரெண்டும் ஒரே புண்ணாக்கு தான். தத் சர்வம் ஏத்தத் மனசோ விஜృంభణ. தத் சர்வம், இந்த உலகத்தை நம்ம பார்க்கறது எல்லாம் சொப்பனமா இருக்கட்டும் ஜாகிரதமா இருக்கட்டும், இது எல்லாம் எதுல இருந்து மலர்ந்துச்சு அப்படின்னா இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய மனசுல இருந்துதான் இது எல்லாம் பாத்தீங்கன்னா மலரு. அதுக்கப்புறம் 171வது ஸ்லோகம் சொல்லுது. சுஷுப்தி காலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தேஹே அதோ மன கல்பித ஏவ பும்சஹ சம்சாரயே தஸ்ய ந வஸ்துதோஸ்தி. ரொம்ப பார்த்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம். நான் சொல்றது அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுசுப்தி காலே மனசி பிரலீனே. சுசுப்தி காலத்துல என்ன ஆயிப்போச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு இருக்கா இல்லையா, மனசு லயமாயி போச்சு. அப்ப மனசு தானே எல்லாத்தையும் கல்பனா பண்ணுது. அந்த மனசு பாத்தீங்கன்னா மூல காரணமா இருக்கிற அவித்யால போய் லயமாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, சுசுப்தி. சொப்பனத்துல மனசு இருந்துச்சு, அந்த மனசு என்ன பண்ணுச்சு, அவித்யால போய் லயமாயிடுச்சு. அவித்யா என்னது, காரணம். மனசு என்னது, சூக்ஷ்மம். வெளிப்படும் போது மனசா வெளிப்படும். அதே வெளிப்படாத நிலையில அது என்ன ஆயிடும், வெறும் அவித்யா மாத்திரமா இன்விசிபிளா ஆயிடும். அப்ப அந்த அவித்யால இந்த மனசு என்ன ஆகுது, லயமாயிடுது. காரணத்தன்மையை மனசு அடைஞ்சிருது. அடைஞ்ச மாத்திரத்துல பாத்தீங்கன்னா நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தேகே. இந்த உலகத்துல நம்ம பிரசித்தமா சொல்றோமே, கங்கா யமுனா இமயமலை ரொம்ப சிரேஷ்டமாக்கும், வைகுண்டம் கைலாயம், புண்ணாக்கு 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 நிறைய சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் இது பெருசு அது பெருசு, தங்கம் வைரம் டைமண்ட் அது இது, உலகத்துல இருக்கிற எதெல்லாம் பிரசித்தமா இருக்கோ சர்வமும் என்ன ஆகுது, தூக்கத்துக்கு போனோன்னு டுப் எல்லாம் போய் லயமாயி போச்சு. லயமானதுக்கு பிறகு அதோ மன கல்பித ஏவ பும்சஹா. ஆகையினால ஒரு எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனசு இருக்கோ அங்கெல்லாம் கல்பனா, எங்கெல்லாம் மனசு இல்லையோ அங்கெல்லாம் கல்பனை இல்லை. அப்ப அதனால பாத்தீங்கன்னா மனக்கல்பித ஏவ, ஆகையினால இது எல்லாம் மனசோட கல்பனா தான். சம்சார ஏதஸ்ய ந வஸ்துதோ அஸ்தி. இந்த எல்லா மனுஷனோட சம்சாரம்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த சம்சாரம் எல்லாம் மனசோட கல்பனா தான். வாஸ்தவத்துல ஒரு வஸ்து ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 69, 70, 71 3 ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா கிரகணம் பண்ணிக்கணும். அப்ப 69 தான் இப்ப நாம சொல்ல வந்ததுக்கு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு அந்நியமா அவித்யா இல்லை, அவித்யா கண்ணியமா மனசு இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு காரணம், ஒண்ணு காரியம். காரணம் இது தூக்கத்துல இருக்கிறது, ஒன்னும் தெரியல, இன்விசிபிள். அதுவே வேக்கப் ஆகும்போது சூக்ஷ்மமா முதல்ல வேக்கப் ஆகுறது மனசு. அந்த மனசு பாத்தீங்க அப்படின்னா அவித்யாவோட வெளிப்பாடு. வியக்தமாகும் போது அது மனசா வியக்தமாகுது, வெளிப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். மனசுதான் அவித்யா. அவித்யான்னு உங்களுக்கு எங்கேயாவது தெரியுமா, அவித்யா நாசம் பண்ணணும்? ஆள் தெரிஞ்சாதானுங்க நான் ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஆளே தெரியாத ஆளையே நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அவனை நாசம் பண்ணணும். இக்னோரன்ஸ் கண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கு? இக்னோரன்ஸ் ஏதாவது கண்ணுக்கு தெரியுமா? என்னைக்கா பாத்தீங்களா? இக்னோரன்ஸ்னு ஒரு அரக்கம் இருக்கான். அந்த அரக்கம் பாத்தீங்கன்னா நம்மள அனாதி காலத்துல பிடிச்சி வச்சிருக்கான். ஐயோ கண்ணில் காட்டினா தானே அவனை ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கீழே பாத்தீங்கன்னா ஒரு அரக்கன் இருப்பான்ல, அந்த அரக்கன் மாதிரி ஒரு உருவகம், ஒரு சின்ன அரக்கனா போட்டுக்க தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுவாரு, மிதிச்சுக்கிட்டு நிப்பாருல. அது மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவனா ஒரு அரக்கங்க கிடைச்சான் அப்படின்னா போட்டு அவனோட ஃபைட் பண்ணி எதையாவது பண்ணி இது பண்ணலாம். எங்கப்பா இக்னோரன்ஸ் எங்க இருக்கு, அவித்யா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்ப அவித்யான்றது பாத்தீங்கன்னா கிளியரா பண்ணிங்க. மனசுனா என்னது, ப்ரொஜெக்டர். எங்கெல்லாம் ப்ரொஜெக்டர் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தெரியும், ஃபில்ம் உண்டாகும். ஃபில்ம் ரோல் இருக்கணுமே சாமி.
அந்த பிலிம் ரோல் அவித்யான்றது மனசு, மனசுக்குள்ளார இருக்கிற பிலிம் ரோல் இது வாசனா. புரியுதா? அப்ப கிளியரா வந்துருங்க. 69வது ஸ்லோகம் மறக்கவே மறக்காதீங்க. பக்கத்துல யாராவது கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவித்யா இஸ் ஈக்வல் டு மனசு. மனசுன்றதுதான் ப்ரொஜெக்டர், இந்த உலகத்தை மொத்தத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றது. சரி, ப்ரொஜெக்டர் இருக்கு, பிலிம் ரோல் இல்லைன்னா பிலிம் தெரியாது. பிலிம் ரோல் இருக்கு ஆனா ப்ரொஜெக்டர் இல்லைன்னா அதுவும் தெரியாது. சின்ன வயசுல எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், அந்த சின்ன ரொம்ப கியூரியாசிட்டி அப்பெல்லாம் இந்த சின்னதா ப்ரொஜெக்டர்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஹீரோ இல்ல, நம்ம எல்லாம் ஹீரோ ஆகும். நம்ம சுத்தி சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க. டப்பாவா அந்த ஒரு கட்டன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல வந்து கண்ணாடி எல்லாம் பதிச்சு அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அது லீவ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மினி தியேட்டரே கிரியேட் பண்றோம் நாங்கெல்லாம். அந்த பிலிம் ரோல வந்து சுத்துறதுக்கு இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும். அப்ப ப்ரொஜெக்டர் வேணும், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர்ல பிலிம் ரோல் வேணும், ரெண்டு இருக்கணும். மனசு ப்ரொஜெக்டர், அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்க பிலிம் ரோல் எது அப்படின்னா வாசனைகள். அடிச்சா அப்போ அவித்யா இஸ் ஈக்குவல் டு மனசு, மனசு இஸ் ஈக்குவல் டு வாசனா. இந்த மூணும் வேற வேற இல்லை. புரிஞ்சுங்க? அப்ப அதனால மந்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷாம்னு சொல்லிட்டு அந்த அவித்யாக்கு லட்சணம் சொல்லுப்பா அப்படின்னா அது என்ன பண்ணிடுச்சுன்னா வாசனைகளை சொல்லிடுச்சு. எத்தனை வாசனைகள்? பிரசுப்த வாசனா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை. அப்புறம் தனு வாசனா, மெலிஞ்சி போன வாசனை. அப்புறம் விச்சின்ன வாசனா, ஒண்ணுத்தோட பிரதான தன்மையில பிரபாவத்துல மற்றது தெரியாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு விச்சின்ன வாசனா. சூரியனோட பிரகாசத்துல சந்திரன் தெரியல, அது மாதிரி இருக்கு ஆனா தெரியல, அதுக்கு பேரு விச்சின்ன வாசனை. அப்புறம் உதார வாசனானா என்னன்னா நம்ம காரியம் தான் தெரியும் ஒழிய நமக்கு வாசனை வருது அதுதான் இந்த காரியத்தை பண்ண வைக்குதுன்னு கூட தெரியாது. அது பாட்டுக்கு காரியம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? உதார வாசனை. நம்ம பண்ற ஆல்மோஸ்ட் எல்லா காரியங்களும் உதார வாசனையிலிருந்து தான் நம்ம பிரதானமா எல்லா காரியத்தையும் பண்றோம். காலையில எந்திரிச்சோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்றீங்க, எந்திரிச்சோன்னே டைரக்டா பாத்ரூம் போயிட்டு வேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் வேக்கப் ஆகிறேன், எனக்கு வாசனை உண்டாயிடுச்சு, வேக்கப் ஆகிறதுக்கு எனக்குள்ளார மெதுவா ப்ரஷ் பண்ற வாசனை வருது, நான் ப்ரஷ் எடுக்கிறேன், நான் பேஸ்ட் வைக்கிறேன், இதுக்கு ஒரு வாசனை இருக்கு, நான் ப்ரஷ் பண்றேன். இதெல்லாம் யோசிச்சாரு பண்ணீங்க? தலையில் எடுத்து நான் தண்ணி குடிக்க போறேன், இது வாசனை, நேற்று குடிச்ச வாசனை, நான் சோப்பு போட போறேன், இது வாசனை. இது மாதிரியா ஒவ்வொன்றா பண்றோம். ஆட்டோவா எல்லாத்தையும் காரியம் பண்ணிட்டு இருக்கோமா? ஆனா எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்கு? ஒரு வாசனை. எல்லா காரியத்துக்கு பின்னாடி வாசனை இருக்கு. ஆனா வாசனை வேற காரியம் வேறன்னு பிரிச்சு தெரிய முடியாத அளவுக்கு காரியமா பரிணமிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? உதார வாசனை. உதார வாசனையில டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஆனா மற்ற வாசனையில கொஞ்சம் ஸ்லோ இருக்கு, பிரிச்சு பார்க்க முடியும். ஆயிடுச்சா? அப்ப 4 விதமான வாசனைகள் தான் அவித்யா அப்படின்னு சொல்லப்படும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வேச்சுராமணியில வந்து பாத்தீங்கன்னா 169ல வந்து என்ன பார்த்திருக்கோம்? 169வது ஸ்லோகத்துல ரொம்ப அருமையான சொல்லியிருக்கோம், பார்த்திருக்கோம். தஸ்மின் வினஷ்டே சர்வம் வினஷ்டம். அந்த அவித்யான்னு சொல்ற மனசு நாசமாச்சு அப்படின்னா எல்லாம் நாசமாயிடும் சாமி, எல்லாம் நாசமாயிடும். அப்ப எல்லாம் நாசமாகணும் அப்படின்னா இந்த சம்சாரமே நாசமாகணும்னா என்ன பண்ணணும்? அந்த வாசனைகள் எல்லாம் நாசமாகணும். வாசனா க்ஷயம் அப்படின்னு பேர். வாசனைகளை நாசம் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஜெக்டர் மட்டும் இருக்கும். ப்ரொஜெக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பிலிம் ரோல் இல்லைன்னா அப்புறம் மனசும் நாசமாயிடும். அப்ப மனோநாசம், வாசனாட்சயம், மனோநாசம், இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா நாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லைன்னா அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்து சொல்றார். அத்திர அவித்யா க்ஷேத்திரம். இந்த விஷயத்துல வந்து அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? பிரசவ பூமி. க்ஷேத்திரம்னா என்னது? பிரசவ பூமி. நெல்லு விளையுது, நெல்லு விளையறதுக்கான நெல்லு செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசவம் பண்றது எது? அந்த லேண்ட். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் பிரசவ பூமி, பிரசவிக்கிற பூமி. எதை பிரசவிக்குது? உத்தரேஷாம் அஸ்மிதாதீனாம் சதுர்வித கல்பிதானாம்.
உத்தரேஷம்னு என்ன அர்த்தம்? இந்த அவித்யாக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம்னு சொல்லக்கூடிய 4 விதமான கல்பிதானம், கல்பனை செய்யப்பட்டிருக்கு. 4 கல்பிதங்களுக்கு, கல்பனைகளுக்கு இந்த அவித்யான்ற கஷேத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா மூல பூமி, பிரசவ பூமி. அப்ப அது மட்டும் இல்ல, என்னது இந்த அவித்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பிதானாம் பக்கத்துல கமா போட்டுங்க. அதுக்கப்புறம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம், பிரசுப்த தனு விச்சின்ன உதாரம்னு சொல்லக்கூடிய 4 விதமான வாசனைகள் தான் அவித்யா. அவித்யான என்னது? 4 விதமான வாசனைகள். இது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா எடுக்கலாம். இந்த 4த்துக்கும் க்ஷேத்திரம் அவித்யான்னு எடுக்கலாம். எது? பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம் சொல்லக்கூடிய 4 வாசனைகளுக்கும் என்னது? பிரசவ பூமி இந்த அவித்யான்னு எடுக்கலாம். அவித்யான்னு என்னது? மனசு. மனசுல இருந்துதான் எது உண்டாகுது? 4 விதமான வாசனைகள் உண்டாகுதுன்னு சொல்லலாம். இல்லனா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம் சொல்லக்கூடிய 4 உண்டாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 2மே விருத்தி தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் அகங்காரம் இருக்குல்ல, அஸ்மிதா, அது என்னது? தாட்டு தானே. நான் பரமஹம்சானந்தா, நான் சன்னியாசி, இதெல்லாம் தாட்டு தானே. அதே மாதிரி அஸ்மிதாக்கு அப்புறம் ராகம், எனக்கு அது ரொம்ப பிடிக்குச்சு அப்படின்னு. நேத்து போன வாரம் அசோகா சாப்பிட்டேன், நேத்து ஃபுல்லா யூடியூபா அது இதுன்னு எதை பார்த்தாலும் அசோகாவா வந்துகிட்டு இருக்கு. எப்படி யூடியூப் காரனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நினைக்கிறதெல்லாம் அவன் வந்து ஸ்கேன் பண்றான் போல இருக்கு. அநியாயத்துக்கு 2-3 ப்ராடக்ட் எல்லாம் போட்டு போட்டு காட்டினான். அசோகான்னு. அசோகாவா ஜோதிஷ்மதி சூத்திரத்தையும் மாத்திட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகம் என்னது? ராகம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு தாட் தான். ஆசை, அது ஒரு தாட். எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, அதுவும் என்னது? துவேஷமோ ஒரு தாட்டு தான். ராகமும் தாட்டு, துவேஷமும் தாட்டு, அகங்காரமும் தாட்டு. அப்புறம் மரண பயம், எதை பார்த்தாலும் எதுக்கு லாரி வந்து பயமா இருக்கு, ஐயோ மோதிடுவானோ அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மரண பயமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட். இதெல்லாம் தாட்டு தான். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த தாட்டு எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்கு அப்படின்னா வாசனா இருக்கு. ஒரு தாட்டு வெளியில வருது அப்படின்னா அந்த தாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? வாசனை இருக்கணும். 3 வச்சுக்கணும். நான் அதான் ரொம்ப டிஃபைன் பண்ணி கரெக்டா சொல்றேன். மனசுல தாட்ஸ் எங்க இருக்கும்? மனசுல. சங்கல்பம் எங்க இருக்கும்? சங்கல்பம்ன்றதுக்கு அர்த்தம் அபிப்பிராயம். நிச்சயமான அபிப்பிராயத்துக்கு பேரு சங்கல்பம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்றோம்ல, நிச்சயம் பண்றமே, அந்த நிச்சயமான ஒப்பீனியனுக்கு பேர் என்ன பேரு? சங்கல்பம்னு பேரு. அது எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. அப்புறம் சித்தத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சித்தத்துலதான் வாசனைகள் இருக்கு. அப்போ வாசனைகள் தான் சங்கல்பம் ஆகுது, சங்கல்பந்தான் தாட்டா மாறுது. அப்போ வாசனையையும் தாட்டையும் என்ன பண்ணலாம்? ஒண்ணுதான். வாசனைகள் காரண ரூபத்துல வெளிப்படாம இருக்கு. அது வெளிப்படும் போது புத்தியா சங்கல்பமா வெளிப்படுது. அந்த புத்தின்ற சங்கல்பம் தான் மனசா என்ன ஆகுது? தாட் ப்ராசஸா ஆகுது. நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணாம லேண்டு வாங்கணும், அது என்னது, இந்த டிசைன் என்ன, அந்த டிசைன் என்ன பாப்பீங்களா? பார்க்கவே மாட்டோம்ல நம்ம. எப்ப நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஒரு தாட் சங்கல்பம் வருதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. லேண்டை வாங்கினதுக்கு பிறகு மனசுக்குள்ளார என்ன ஆகும்? ஒரே பிளானிங் தான். எங்க பெட்ரூம் வரணும், எங்க வந்து பூஜா ரூம் வரணும், எங்க கிச்சன் வரணும், எவ்வளவு அளவு வரணும், சனி மூலையா இல்ல வந்து அக்னி மூலையா, இல்ல என்ன வாஸ்துப்படி என்ன பண்ணணும், என்ன கூரை போடணும், என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் யோசிப்போம். அப்ப சிந்தனை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தின்ற சங்கல்பம் ஒன்ன பண்ணதுக்கு பிறகுதான் மனசுன்ற என்ன வருது? மனசுன்ற தாட்ஸ் வருது. சங்கல்பம் எப்ப வரும்? நான் வச்சிருந்தேன் இப்படியாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு டைம்ல எப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மனசுல விதை போட்டிருந்தேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வரும்போது, என்கிட்ட நல்லா ஒரு பைசா வரும்போது எனக்கு வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு சங்கல்பமா வருது. அப்ப ஏற்கனவே பீஜம் நான் வச்சிருக்கேன், எப்போ போட்ட பீஜம், அதுக்கு பேர் என்ன பேரு? வாசனா. அப்ப வாசனைன்றது பீஜம், வாசனையில இருந்து சங்கல்பம்ன்றது நிச்சயம் வேணும் அப்படின்னு சொல்ற கன்விக்ஷன். அது
அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் தாட் வருது. அப்ப இந்த மூணுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு காரணம், ஒண்ணு சூக்ஷ்மம், இன்னொன்னு காரியம். மூணு ஒரே தான். வாசனை தான் சங்கல்பம் ஆகுது, அந்த சங்கல்பம் தான் தாட் ப்ராசஸா மனசா மாறுது. அப்ப வந்து மூணு வேற வேறையா சொல்லி, மூணு வேற வேறையானா இல்ல இல்ல, அப்ப ஒன்னா சொல்லுங்க சாமி, இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையா சொல்லுங்கன்னா, எல்லாம் வாசனை தான், எல்லாம் வாசனை தான். வாசனாமயோ இதம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்து என்னப்பான்னு கேட்டீங்கன்னா வாசனா, வேற எதுவும். மொத்த ஜெகத்து என்னது? வெறும் வாசனை. தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வச்சனம் இருக்கு. இந்த தாத்தான்னு சொல்லக்கூடிய பிரம்மா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டி பண்ணினார். எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டா, பூர்வத்துல எப்படி இருந்துச்சோ, முந்தின சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சிருஷ்டி பண்ணினார். நீங்களும் நானும் எப்படி பண்றோம்? குக்கிங் பண்றோம், இல்ல ஏதாவது காரியம் பண்றோம். நேத்து எப்படி பண்ணமோ அதே மாதிரி இன்னைக்கு சாம்பார் எப்படி பண்ணோம்? நேத்து சாம்பார் நான் எப்படி பண்ணணும், கத்திரிக்காய் சாம்பார், அதே மாதிரிதான் இன்னைக்கு சாம்பார். அந்த நேத்து சாம்பார் எப்ப எப்படி பண்ண, முந்தின நாள் எப்படி சாம்பார் பண்ணணும், அதே மாதிரிதான் நேத்து சாம்பார் பண்ண. அப்ப இதே மாதிரி தானே ஒவ்வொன்றும். வீடு கட்டுறோம், ஒரு ஒரு இவர் வந்து என்ன பண்றார், ஒரு ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்றாரு, எப்படி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் மாத்தம், அவ்வளவுதான், மற்றபடி ஒரே மாதிரி தான். அப்ப அந்த முன்னாடின்னு சொல்றோமே, அதுக்கு பேர் தான் வாசனை. எதை பண்ணினாலும் பூர்வம் வந்து நம்ம பண்ண எல்லாம் வாசனையா இருக்கு. அந்த வாசனையில இருந்துதான் இப்ப நம்ம பண்ற காரியம். அப்ப பிரம்மாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி கல்பத்துல எப்படி சிருஷ்டி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியை பண்ணார். அப்ப இந்த சிருஷ்டிக்கு ஆதாரம் என்னது? பிரம்மாட்ட இருந்த வாசனை. அப்ப பிரம்மாட்ட இருந்த வாசனை தான் இப்ப இருக்கிற சிருஷ்டி அப்படின்னா, அப்ப நீங்களும் நானும் அதுக்குள்ளார பண்ற சிருஷ்டி எல்லாம் வாசனை. அப்ப வாசனைகளும் சங்கல்பமும் இந்த தாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்ல, ஒரே ஒரு அவஸ்தா பேதம் மட்டும்தான் இருக்கு. ஒரு காரணத்துல இருக்கு, விதையா வெளிப்படாம இருக்கு. இன்னொன்னு முளை விட்டு சின்ன செடியா இருக்கு சங்கல்பமா. இன்னொன்னு மரமாயி காய்க்குது, பூ பூக்குது, காய்க்குது, அது மனசு. விதை தான் செடியாச்சு, செடிதான் மரமாய் காய் காய்ச்சி பூ பூத்து காய் காய்ச்சி. சிம்பிள் தானே? அப்ப விதையும் செடியும் மரமும் வேற வேறன்னு சொல்லுவீங்களா, ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா? ஒண்ணுதான். அப்போ இவ்வளவு புரிஞ்சுங்க. அப்ப அவித்யா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவித்யா இஸ் ஈக்குவல் டு 4 வாசனைகள். பிரசுப்தத்தோட விச்சின்ன உதாரணம். தத்திர கா பிரசுப்தி கேள்வி வருது. இதுல பிரசுப்தின்னு சொல்லக்கூடிய பிரசுப்த வாசனைகள் எது அப்படின்னு கேள்வி கேட்டா, பிரசுப்த வாசனையை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேச ஆரம்பிக்குது. சேத்தசி, சித்தத்துல, சித்தத்துல சக்தி மாத்திர பிரதிஷ்டானம். சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சக்தி மாத்திரமா, வெறும் சக்தினா என்ன அர்த்தம்? வெளிப்படலன்னு அர்த்தம். இப்ப நான் பேசுறேன், என்னோட வாய்ஸ் இப்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நான் பேசுறேன், இப்ப பேச்சு என்னாச்சு? என்னிடத்துல வெறும் சக்தியா பேசுற சக்தியா இருக்கு. பேசுனா சக்தி வெளிப்படுது பேச்சா. பேசல அப்படின்னா அந்த சக்தி என்ன ஆயிடுச்சு? இல்லாம போச்சா? பேசாத காலத்துல அந்த பேச்சு வந்து எப்படி இருக்கு? பேசுற பேச்சு வாக்கு சக்தியா எனக்குள்ளார இருக்கு. ஒரு சிங்கர் வந்து பாத்தீங்கன்னா பாடுறார், பாடாத நேரத்துல அந்த பாடுற சக்தி அவர்கிட்ட வெளிப்படாம அவ்வியக்தமா இருந்துச்சு. அதே மாதிரி சேதசி, சித்தத்துல சக்தி மாத்திர பிரதிஷ்டானம். எந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம சக்தி மாத்திரமா இருக்கோ, சக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம் இருக்கா? இருக்காது. நாம ரூபம் சக்திக்கு இல்லை. அந்த நாம ரூபம் இல்லாம வெறும் எனர்ஜியா, வெறும் சக்தி மாத்திரமா இருந்துச்சுன்னா, சக்தினா யாராவது தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆச்சாரிய சொல்றாரு, பீஜபாவ உபகமஸ்ய தஸ்ய, உபகமக தஸ்ய, பீஜபாவத்தை அடைஞ்சதா இருக்கிறது. இப்ப நம்ம தூங்கி போறோம்ல, தூங்கி போனோம், நம்மளோட எனர்ஜி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நான் பேசுறது, நான் என்னோட புத்தி சக்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி சாமர்த்தியம் இருக்குல்ல, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எல்லாம் தூக்கத்துல போய் என்ன ஆயிடுச்சு? பீஜபாவமா வெத ரூபத்துல சக்தி மாத்திரமா இருக்கு தூக்கத்துல. அப்ப திரும்ப வேக்கப் ஆகும்போது
என்ன சக்தி நமக்குள்ள இருந்துச்சோ முன்னாடி நேத்து நைட்டு, அதே சக்தி இப்ப என்ன ஆகுது, வேக்கப் ஆயிடுச்சு. அப்போ வேக்கப் ஆகும் போது சக்தி வெளிப்படுது, காரியமா வெளிப்படுது. வேக்கப் ஆகாத போது அந்த சக்தி என்னவா இருக்கு, பீஜபாவத்தை அடைந்ததாக உபகமக தஸ்ய. அப்படி பீஜபாவத்தை அடைஞ்சது பிரபோத ஆலம்பனே சம்முகி பாவகா. அது பாத்தீங்கன்னா எப்ப அந்த சக்தி காரியமா வெளிப்படுதோ அதுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா பிரபோதம் அப்படின்னு பேர். பிரபோதம்னா வேக்கப். எது வேக்கப் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது சக்தி மாத்திரமா இருந்துச்சோ அது காரியமா பரிணமிக்கும் போது அதுக்கு பேர் என்ன பேரு, பிரபோதம், வேக்கப் ஸ்டேட் பேர். பீஜம் இருந்துச்சு, ஒரு பீனட் எடுத்துங்க, இப்பதான் சீசன். இப்போ ஒரு லேண்ட், ஒரு சின்ன பூந்தொட்டி வாங்கி மண் இருக்குன்னு வச்சுங்களேன் வீட்டுல, அந்த மண்ணுல பாத்தீங்கன்னா பீனட்டை பாத்தீங்கன்னா ஊனி வச்சிருங்க. என்ன பீனட் இருக்கணும், வறுக்காத பீனட், பச்சை பீனட் எடுத்து வச்சிருங்க. காஞ்சி போனதா இருக்கணும், வெயில்ல காஞ்சதா இருக்கணும், ஸ்கின் இருக்கணும். வச்சு ஊனி வச்சுட்டீங்க. அப்ப என்ன மண்ணுல போட்டு நல்லா ஒரு 3 நாளுக்கு தண்ணி லைட்டா தெளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 4வது நாள் என்ன பண்ணும், டும்னு ஒரு முளை தெரிய ஆரம்பிச்சிடும் மண்ணுக்கு மேல. 4th டே 5th டே, முக்கியமா அதான் 5th டே சொல்லுவோம். 5th டே பாத்தீங்கன்னா முளை வந்துடும். இப்போ இது வரைக்கும் அது என்னவா இருந்துச்சு, பீஜமா இருந்துச்சு. அந்த 5th டே என்ன ஆயிடுச்சு, ஒரு முளை வந்துருச்சு, அங்குரம். சம்ஸ்கிருதத்துல அங்குரம்னு சொல்லுவோம். ஒரு அங்குரம் வந்துருச்சு. இந்த அங்குரம் வர்றதுக்கு பேர் தான் பிரபோதம்னு பேர். இதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது வெறும் வெதரூபத்தில் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா எந்த சக்தியும் வெளிப்படவே இல்லை. இது எப்ப பாத்தீங்கன்னா புத்தியா வேக்கப் ஆகுதோ அந்த புத்தி தான் அங்குரம். புத்தியும் மனசும் தான் அங்குரம், முளையா ஆயிடுச்சு. வேக்கப் ஆயிட்டோமா, புத்தி வேக்கப் ஆயிடுச்சுன்னா வேக்கப் தான். மனசு வேக்கப் ஆயிடுச்சு, தாட் ப்ராசஸ் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மெதுவா சென்ஸ் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல் வேக்கப் ஆயிடுது. வேக்கப் ஆனதும் சரீரம் அசைய ஆரம்பிச்சிருது, நம்ம போற வர எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பிச்சோம், மரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப பிரபோதம் சொல்லக்கூடிய வேக்கப் ஸ்டேட் எது அப்படின்னா, சக்தி மாத்திரமா இருந்தது ஒரு காரியமா அபிவியக்தி ஆகிறது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பிரபோதம் சொல்லக்கூடிய வேக்கப் ஸ்டேட். வாசனை வேக்கப் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தர் வாசனையும் எப்படி இருக்கு, நான் பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றதும், ஜபம் பண்றதும், பிராணாயாமம் பண்றதும், கிளாஸ் எடுக்கிறதும் என்னோட வாசனையா இருக்கு. தூக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அது இருக்கு. காலையில வேக்கப் ஆகும்போது என்ன பண்ணுது, உடனே பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ரொட்டீன் என்னெல்லாம் உண்டோ அந்த ரொட்டீன் எல்லாம் பண்ணி கிளாஸ்க்கு வரேன். இதே ஒருத்தனுக்கு தண்ணி அடிக்கிறவனா இருக்கான்னு வச்சுங்க, ட்ரங்கரா இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், 7 மணிக்கு வேக்கப் ஆவான். எந்திரிச்சோடனே அவனுக்கு ஒரு குவார்டர் போடணும். என்ன பண்ணுவான், நேரா பாத்தீங்கன்னா பொண்டாட்டி 4 அடி அடிச்சு அவள்கிட்ட இருந்து கையை காசு வாங்கிட்டு நேரா பாத்தீங்கன்னா அங்க போயிடுவாங்க. ஒரு குவார்டர் அடிச்சாதான் அவளுக்கு சரியாகும். அவன் வாசனை அது மாதிரி. அப்ப இன்னொருத்தருக்கு ஆபீஸ் போகணும், அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆபீஸ் போறதுக்கு மாதிரி காரியம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாசனை தான் என்ன பண்ணுது, வெளிப்படும் போது அதுக்கு பேரு பிரபோதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, பீஜபாவ உபகமஹ. நேத்து ராத்திரி பாத்தீங்கன்னா நாம் ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும் நான் டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நைட்டு ஒரு 10:30 மணி வரைக்கும் அப்படியே மெதுவாக டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தூக்கம் வந்துச்சு, போர் அடிச்சு தூங்கும் அப்படின்ட்டு. அப்ப டைப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது வேதாந்தமும் யோகமும் எனக்குள்ளார வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது என்னாச்சு, தூக்கத்துக்கு போகும்போது டும் 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 டும்னு சக்தியா என்ன ஆயிடுச்சு, சக்தி நிலையை அடைஞ்சிருச்சு, பீஜபாவத்தை அடைஞ்சிருச்சு. அப்ப ராத்திரி ஃபுல்லா ஒரு வேதாந்தியும் யோகமும் வேதாந்தமும் என்கிட்ட எப்படி இருந்துச்சு, சக்தியா இருந்துச்சு. திரும்ப பாத்தீங்கன்னா பிரபோத ஆலம்பனே சம்முகி பாவா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது காலையில வேக்கப் ஆகுது. சம்முகி பாவம்னா காரிய பரிணாமம்னு பேர். காரியமா பரிணமிக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அது என்ன ஆகுது, ஆலம்பனே அப்படின்னா பிரபோத ஆலம்பனே. அதுக்கு பேர் தான் பிரபோதம் சொல்லக்கூடியதா இருக்கு. பிரபோதமா அது பாத்தீங்கன்னா ஆகுது, வெளிப்படுது. அப்ப காரியமா காலையில எழுந்திரிச்சோன்னு நான் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு குளிச்சுட்டு தியானத்துல உட்காடுறேன். அதுக்கப்புறம் யோகத்தை சிந்தனை பண்றேன், மெதுவா வேதாந்தத்தை சிந்தனை பண்றேன். இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ் சொல்லணும்ல, என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போதுதான் என்ன ஆகுது, வெளிப்படுது.
அப்ப வெளிப்படுறதுக்கு பேர் தான் பிரபோதம். வெளிப்படாம இருந்துச்சுன்னா, சக்தி மாத்திரமா இருந்தா அதுக்கு பேரு பீஜபா, சுசுப்தின்னு பேரு. புரியுதா? சுசுப்தி. அந்த சுசுப்தியில பாத்தீங்கன்னா இருக்கிற வாசனைகள் எப்படி இருக்கும்? தூங்கிட்டு இருக்கிற வாசனைகள். எப்படி இருக்கும்? சக்தி மாத்திரமா இருக்கும். ஒரு இவன்ட்ட ரத்னாகரன்ட்ட என்ன தூங்கிட்டு இருந்துச்சு? ஒரு பெரிய செயின்டோட வாசனை. ராமகாவியத்தை எழுதுற அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ராமகாவியம் எழுதுற அளவுக்கு ஒருத்தருக்கு வாசனை இருக்கணும்னா எவ்வளவு பெரிய வாசனை தூங்கிட்டு இருந்திருக்குல்ல. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா யாராவது கேட்பாங்க, ரத்னாகரன் திடீர்னு ஒரு செயின்ட் ஆயிட்டானாப்பா அப்படின்னு கேட்டா, இல்ல அவன்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண எல்லா வாசனைகளும் என்னாச்சு? பீஜபாவத்துல இருந்துச்சு. பிரசுப்த வாசனையா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. தேச கால நிமித்தம் வந்த மாத்திரத்துல, இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த நாரதரோட நிமித்தமா வச்சுக்கிட்டு ஒரு வால்மீகி உண்டாகணும்னு ஒரு நிமித்தம் வரும்போது அது வெடிச்சு வெளியில வந்துச்சு. அதுக்கு பேர் தான் பிரசுப்த வாசனை. பிரசுப்த, சுப்தன அர்த்தம் தூங்கிக்கிட்டு இருக்கிறது. பிரனா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க வாசனைகள் எப்போ காரியமா பரிணமிக்குதோ அதுக்கு பேர் தான் பிரபோதம், சிருஷ்டி அப்படின்னு பேர். பிரபோதம்னு எடுக்கலாம், இல்லைன்னா சிருஷ்டின்னு எடுக்கலாம். சரிச்சா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார், பிரசங்கியான வதோ. இந்த வாசனை எப்ப சுவாமி நாசமாகும் கேள்வி வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? வாசனா நாசமானாதான் உங்களுக்கு ஞானம் டான்ல நிக்க முடியும். இப்பதானே 169வது விவேகச்சுடாமணி ஸ்லோகம் சொன்னேன்ல. 169 ஸ்லோகத்தை என்ன சொன்ன? தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். அது பாத்தீங்கன்னா நாசமாச்சுன்னா அந்த வாசனைகள் எல்லாம், அந்த மனசு நாசமாச்சு அப்படின்னா எல்லாம் நாசமாயிடும். அப்ப எல்லாம் நாசமாகணும் அப்படின்னா அந்த மனசு நாசமாகணும். மனசு நாசமாகணும்னா அதுல இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் நாசமாகணும். அப்ப அந்த எல்லா வாசனைகளும் நாசமாகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை நாசம் பண்ணணும். எப்படி நாசம் பண்றது சாமி? பிரசுப்த வாசனை கண்ணுக்கு தெரியாது சாமி. தஸ்மின் திருஷ்டே பராவரே ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. அந்த பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்துலதான் என்னாகும்? இந்த காரண வாசனைகள் நாசமாகும். 3 வாசனைகள் சொல்றோம். ஸ்தூல வாசனை, சூக்ஷ்ம வாசனை, காரண வாசனை. இந்த பிரசுப்த வாசனைக்கு என்ன பேர் சொல்றோம்? காரண வாசனை. தூங்கிட்டு இருக்கு. தனு வாசனைகளுக்கு என்ன பேரு? சூக்ஷ்ம வாசனைன்னு பேரு. தனு வாசனைகளுக்கும் சூக்ஷ்ம வாசனைகள்னு பேர். அதுக்கப்புறம் விச்சின்ன உதார வாசனைகளுக்கு பாத்தீங்கன்னா பேர் பாத்தீங்கன்னா ஸ்தூல வாசனைகள்னு பேர். 3 வாசனைகளா 4 3ஆ பிரிக்கலாம். தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள் தெரியாது, வெளில தெரியாது. யார் யாருக்குள்ளார பெரிய பெரிய செயின்ட் இருக்கான்னு தெரியாது. யார் எல்லா செயின்ட்டுக்குள்ளாரே எத்தனை அரக்கன்கள் இருக்காங்கன்னு தெரியாது, பாப்பிகள் இருக்காங்கன்னு தெரியாது. அப்ப அதனால தூங்கிட்டு இருக்க வாசனையை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ரொம்ப ஆனந்தம் தான். ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா போயிட்டா தூங்கிட்டு இருக்கு சிங்கம் அப்படின்னு எந்திரிச்சாதான் தெரியாது அது சிங்கம் அது என்ன பண்ணும் அப்படின்னு. தூங்கிட்டு இருக்க வரைக்கும் எல்லாம் பவித்திரமா தான் இருக்கும். அது மாதிரி என்ன உள்ள இருக்கிறதே தெரியாது, என்ன இருக்குன்னே தெரியாது. பாருங்க, நான் சிங்கக்குட்டி புலிக்குட்டி எல்லாம் நான் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். சில இதெல்லாம் தூங்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் ஆனந்தமா இருக்குதுங்களா. அந்த சிங்கக்குட்டி இருக்குல்ல, சின்னோண்டு குட்டிலாம் இருக்குல்ல, தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்றீங்க. பன்னிக்குட்டி பாத்துருக்கீங்களா? தூங்கிட்டு இருக்கும்போது பன்னிக்குட்டி என்ன ஆனந்தமா இருக்கு. இருக்கிறது சூப்பர் அழகா இருக்கிறது பன்னிக்குட்டி தான். அவ்வளவு இதா இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, எந்திரிச்சாதான் தெரியும். அதே மாதிரி நமக்குள்ளாரெல்லாம் எல்லா வாசனைகளும் இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. அதனால்தான் யாரையும் டிஃபைன் பண்ணவே பண்ணாதீங்க. இவன் நல்லவன் கெட்டவன்லாம் எதுவுமே டிஃபைன் பண்ணவே பண்ணாதீங்க. சும்மா விவகாரத்துக்கு லைட்டா பென்சில் ஸ்கெட்ச் மட்டும் அந்தந்த சமயத்துக்கு இது பண்ணுங்க. இந்த உலகத்துல யாரும் நல்லவனும் இல்லை, யாரும் கெட்டவனும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்குள்ளார என்ன வாசனை இருக்குன்னே தெரியாது நமக்கு. அப்போ பிரசுப்த வாசனை கண்ணுக்கு தெரியாது. ஆனா இதை எப்படி நாசம் பண்றது? அப்ப நான் நீட்டா எழுதிங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஆத்ம தரிசனம் உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரசுப்த வாசனைன்னு சொல்லக்கூடிய காரண வாசனை நாசத்தை அடையும். காரண வாசனை எதோட கனெக்ட் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஞ்சித கருமத்தோட கனெக்ட் ஆனது. சஞ்சித கருமங்கள் எங்க இருக்கு? நம்மளோட சித்தத்துல தூங்கிட்டு இருக்கு. அனாதி காலத்துல இருந்து கோடிக்கணக்கான வாசனைகளோட சேர்ந்து கருமமும் தூங்கிட்டு இருக்கு.
இதெல்லாம் எப்ப சாமி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நீங்க டிஸ்கனெக்ட் பண்றீங்களோ, உங்க சித்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணி தூக்கி போடுறீங்களோ அப்பதான் இதோட சம்பந்தம் இல்லாம போச்சுனாதான் உங்களுக்கு லிபரேஷன். அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இங்க பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, பிரசங்கியான வதோ. பிரசங்கியானம்ன்றது எங்க பார்த்திருக்கோம்? 98% சத்துவகுணம் இருக்கும்போது பிரசங்கியானம், பரம் பிரசங்கியானம்னு பார்த்திருக்கோம். அந்த பரம் பிரசங்கியானத்தை உடையவனுக்கு எதை பார்க்கிறான்? அந்த இடத்துல நான் வேற, இந்த சித்தம் வேறன்னு அந்நியதாக்கியாத்தி பண்ணுவான். அவனுக்கு சித்தம் விசிபிள் ஆகும், அந்நியதாக்கியாத்தி உண்டாகும். அந்த அந்நியதாக்கியாத்தி உண்டாகும் போது என்ன ஆகுதுன்னா, தக்த கிளேஷ பீஜஸ்ய, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதோட சிங்க் ஆகியிருக்கிற வரைக்கும் சம்சாரம். எப்போ நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தை தனக்கு வேற ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சுட்டானோ, அவனுக்கு விதைகள் எல்லாமே என்ன ஆயிடுது? விதைகள்லாம் எங்க இருக்கு? சித்தத்துலதான் விதைகள் இருக்கு. ஏன் சொல்றோம்? சித்தம் தான் என்னது? அவித்யா. அவித்யா தான் க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துலதான் என்னெல்லாம் இருக்கு? இந்த பீஜங்கள் எல்லாம் பிரசுப்த தனுவிச்சு இந்த உதாரணம் எங்க இருக்கு? ஆத்மால இல்ல, எங்க இருக்கு? சித்தத்துல இருக்கு. அப்போ சித்தத்தை வேறன்னு பார்க்கும்போது வாசனைகளையும் அவன் என்ன பண்றான்? வாட்ச் பண்றான். வாசனைகளும் தனக்கு வேறாது. சித்தத்தோட தர்மம், என்னிடத்துல வாசனைகள் இல்லை, நான் சச்சிதானந்தம், எனக்கு அந்நியமா இருக்கிற இந்த சித்தத்துலதான் வாசனைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ நீங்க அந்நியதாக்கியாத்தி பண்றீங்களோ அப்பவே உங்களுக்கும் அதுக்கும் இருக்க சம்பந்தம் போயிடுது. அதுக்கு என்ன பேரு? தக்த பீஜபாவம்னு பேரு. தக்த பீஜபாவம்னா வறுக்கப்பட்ட விதைகள் போல கர்ம வாசனைகள். சுவாமி இதுக்கு கர்மத்துக்கு தானே சுவாமி சொல்லுவாங்க, வேதாந்தத்துல எல்லாம் கர்மத்துக்கு தானே சொல்லுவோம் அப்படின்னா, நான் அதான் 2 பிரிச்சு சொல்லாதீங்க. கர்ம வாசனை எப்பவுமே 2 ஆட் பண்ணியே சொல்லுங்க இனிமே. கர்ம வாசனை. நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போறேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு நான் போறேன். நல்லா டிராவல் பண்ணி போறேன், கர்மா தானே. அங்க போய் பாத்தீங்கன்னா கியூல நின்று இது பண்ணி ஒரு ஆராதனையை பக்கத்துல இருந்து பார்த்தேன். நான் சுப்பிரமணியர் கோயிலுக்கு இது திருச்செந்தூர் போனோம். நல்ல தரிசனமாச்சு, கூட்டம், நல்ல க்ரௌடு. எங்களை 3 பேர்த்த கூப்பிட்டு போயிட்டு எங்களை முன்னாடி உட்கார வச்சு நல்ல அபிஷேகத்தெல்லாம் பார்க்க வச்சாங்க. நல்ல மனசார பார்த்தோம். வெளில வரும்போது ஒருத்தர் பட்டர் கூப்பிட்டு என்ன பண்ணார், நல்லா சக்கரை பொங்கலை கையில கொடுத்தாரு. நல்லா ஏகாந்தமா உட்காந்து நல்லா சக்கரை பொங்கலை சாப்பிட்டோம். கோயில் பின்பக்கமே உட்காந்து சுப்பிரமணிய கோயில் உட்காந்து ஓங்காரத்தை நல்லா ஜபிச்சோம். நடக்கும்போது அதெல்லாம் கர்மா. நடக்கும் போது ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும் போது அது கர்மாவா இருந்துச்சு. இப்ப என்கிட்ட என்னவா இருக்காது? நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லும் போது வாசனை. கர்மா என்ன பண்ணுச்சு? புண்ணியம். சாமியை தரிசனம் பண்ணது, கியூல நின்னது, தபஸ் பண்ணது எல்லாம் புண்ணிய கர்மா. அதோட வாசனைகள் இப்ப எனக்கு என்ன இருக்கு. திரும்பவும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும், சாமியை பார்க்கணும். போன முறை மாதிரியே நல்ல சந்தனத்துல தானே நம்ம பார்த்தோம். சந்தனத்துல நல்லா பாத்தீங்கன்னா சாமிக்கு இது பண்ணியிருந்தாங்க, சந்தன காப்பு போட்டு சூப்பரா இருந்துச்சு. பக்கத்துலயே உட்காந்து பார்த்தோம். போதுமான அளவுக்கு திருப்தியா பார்த்தோம். ஏதோ ஒரு புண்ணியம். கூட்டம் அலமோது, இது கூட்டம்னா அவ்வளவு கூட்டம். ஆனா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்த பக்கத்துல உட்கார வச்சு நல்லா பார்க்க வச்சாங்க. நல்லா உட்காந்து நானும் பிரபோதா, நானும் 3 பேரும் உட்காந்து நல்லா தரிசனம் பண்ணோம். வெளியில 10 அடி வரும்போதே ஒரு இவ்வளவு பெரிய சக்கரை பொங்கல் கோயில்ல நைவேத்தியம் பண்றது. யாருக்குமே கிடைக்கல. எங்கள்கிட்ட கொடுத்து நல்லா நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு ஓங்காரத்தை உட்கார்ந்து நல்ல நாதம். அங்க அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில்ல மூல இதுக்கு பின்பக்கமே ஒரு மண்டபம். நல்ல நாதம். பிரபோதாவோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா, ஐயோ, ஓங்காரத்துக்கு எல்லாம் பிரபோதாவோட வாய்ஸ் கேட்கணும். அப்படியே கம்பீரமா எக்கோ அடிக்குது. அப்படியே இது நல்ல ஓங்காரம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த வாசனை ஆயிடுச்சா? இப்ப அந்த வாசனை இப்ப எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நானும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திருச்செந்தூர் போக முடியல, தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இவ்வளவு கிரௌடானு. ஆனா அது என்ன ஆயிடுச்சு? எனக்கு திரும்ப பாத்தீங்கன்னா சாமி போய் பார்க்கணும், திரும்ப போய் அந்த சந்தன காப்போட எப்போவாது பார்க்க முடியுமான்னு பார்க்கணும், சாமியை பார்க்கணும் அப்படின்னு அது வாசனை ஆயிடுச்சு. அப்ப கர்மம் புண்ணியமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. வாசனை என்ன ஆயிடுச்சு? ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த புண்ணியம் எங்க போச்சு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியமும் விபாக்கம்னு பேரு. அந்த புண்ணிய கர்மாக்கு பேரு விபாக்கம்னு பேரு. அதுவும் இந்த வாசனையும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்ப இனிமே எங்கேயாவது நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மத்துல இருந்து ஒரு சுகம் உண்டாகும், ஒரு துக்கம் உண்டாகும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது என்ன ஆயிடும்? வாசனையாகும்.
அப்ப கர்மம் வாசனை இந்த ரெண்டும் என்ன பண்ண முடியாது, ஸ்பிளிட் பண்ணி தனியா பிரிக்க முடியாது. வேதாந்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம நாசத்தை மட்டும் பேசிக்கிட்டே வரும். யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம நாசத்தை விட்டுட்டு வாசனா நாசத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டும் வேற வேறையா இல்ல ஒன்னா சுவாமின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கர்ம வாசனை ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. நீங்க ஒரு சாப்பிடுறீங்க ஒரு கர்மா, ஒரு நடந்து போறீங்க கிரி பிரதட்சணம் பண்றீங்க, கிரி பிரதட்சணம் பண்றது ஒரு கர்மா. அதுல இருந்து என்ன உண்டாகும்? ஐயோ கால் வலிக்கும், 14 கிலோமீட்டர், ஐயோ 8 கிலோமீட்டர் போகும்போதே சரியான கால் வலி, எனக்கு நல்லா கால் வலிச்சா. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு இளநியை வெட்டி கொடுத்தார், ஒரு சக்கரை பொங்கல் கிடைச்சது. அது இது நீங்க சொல்றீங்க. அப்ப ஒரு கர்மா நடக்கும் போதே அதுல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துருதா? வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு கர்மா நடக்குதா? ஒரு ஹோமமா இருக்கட்டும், ஒரு பூஜையா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கிரிவலமா இருக்கட்டும், தபஸா இருக்கட்டும், இல்ல ஒரு போகமா, எந்த கர்மா பண்ணாலும் அதுல ஒரு சுக துக்க போகம் சம்பவிக்கும். அந்த சுக துக்க போகங்கள் எல்லாமே வாசனைகளா மாறிடும். அப்ப கர்மம் வாசனைகள். இப்ப யாராவது கேட்பாங்க வாசனாட்சயம் மூலமா போனீங்கன்னா அது யோகம் சொல்ற இது மெத்தடு. கர்மநாசம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது வேதாந்தம் பண்றது. இந்த ரெண்டும் வேற வேறையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ஒன்ன விட்டு ஒண்ணு செப்பரேட் பண்ண முடியாது. கர்மம் இல்லாம வாசனை இல்லை, வாசனை இல்லாம கர்மம் இல்லை. இப்ப நான் சொல்றேன்ல, நான் இப்ப கோயிலுக்கு போறதுக்கு பிளான் பண்றேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுக்கு நான் பிளான் பண்றேன். எதனால பிளான் பண்றேன்? வாசனை. வாசனை எப்படி கிரியேட் ஆச்சு? போன வாட்டி நான் போயிட்டு வந்த கர்மத்தினால. அப்ப கர்மத்தில இருந்து வாசனை, வாசனையில இருந்து கர்மம், கர்மத்தில இருந்து இப்படி சைக்கிள் போயிட்டே இருக்கும். அப்ப செப்பரேட் பண்ண முடியுமா? வாசனைகளையும் கர்மத்தையும் செப்பரேட் பண்ண முடியாது. நல்லா பண்ணு. ஸ்தூலத்துல கர்மம் நடக்கும், சூக்ஷ்மத்துல அந்த வாசனைகள் பதிவாகும். சிம்பிள், இவ்வளவுதான். அப்போ இங்க ஆச்சரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நான் வேற இந்த சித்தம் வேறன்னு சொல்லும் போது வாசனைகளோட இடம் எது? ஆத்மால வாசனைகள் இருக்கா இல்ல சித்தத்துல வாசனைகள் இருக்கா? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். என்னது? அவித்யா தான். அவித்யா இது சித்தம். சித்தத்துலதான் வாசனைகள் இருக்கு. அப்ப சித்தம் வேற நான் வேறன்னு பார்க்கும்போது அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, சிங்க் ஆனாதான் பலன் கொடுக்கும். சிங்க் ஆகல அப்படின்னா, டச் ஆகல அப்படின்னா அது பலன் கொடுக்காது. நான் ஆப்ஜெக்டா பாக்குறேன். ஆப்ஜெக்டா பார்க்கும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அந்த வாசனைகள் ஃப்ரை பண்ண மாதிரி ஆயிடுது. தக்த பீஜ பாவாக. எது வரைக்கும் நீங்க வாசனைகளை இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாதி பண்ணலையோ அது வரைக்கும் உங்களுக்கு அது சம்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேறன்னு விவேகம் பண்றீங்களோ அந்நியதா கியாதி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனைகள் ஃப்ரை பண்ணப்பட்டதா, விதைகள் ஃப்ரை பண்ணப்பட்டது மாதிரி வாசனைகள் தான் விதைகள், ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப மானுக்கு வந்து ஜடபரதர் வந்து பாத்தீங்கன்னா மானை நினைச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா என்ன உயிரை விட்டார். அவர் என்ன பிறந்தாரு? மானா பிறந்தார். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தாட் வந்து 8வது சாப்டர்ல பகவத்கீதையில சொல்லுது, கடைசி தாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி தாட்ல நீங்க என்ன சிந்தனை பண்ணிட்டு உயிரை விடுறீங்களோ அடுத்த ஜென்மம் அதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபர்த்தை கொடுக்குது. வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இது வேற நான் வேற அப்படின்னு அந்த வாசனைகள்லாம் விதைகள் மாதிரி, ஜென்மத்தை கொடுக்கிற விதைகள், அவைகள் எல்லாம் என்ன ஆயிடுது? ஃப்ரை பண்ணப்பட்டதா, வறுக்கப்பட்டதாயிடுது. தக்த பீஜஸ்ய, தக்த கிளேஷ பீஜஸ்யன்னு போட்ட. இந்த கிளேஷங்களும் வாசனைகளும் ரெண்டும் ஒண்ணுதான். வாசனைகளையும் கிளேசங்களையும் வேற வேறன்னு வைக்காதீங்க, எல்லாம் ஒண்ணுதான் சொல்ல போறோம். அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வறுபட்டதா ஆயிடுது, ஃப்ரை பண்ணப்பட்டதா ஆயிடுது. சமுகி பூதே அபி. சமுகி பூத்தே அப்படின்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கியான பரம்பிரசங்கியான அடைஞ்சிட்டு திரும்ப கீழே இறங்கும் போது அவனுக்கு என்ன அவஸ்தை சொல்றோம்? சமாதி அவஸ்தா, வித்தான அவஸ்தா. இப்போ ஒருத்தன் சமாதியில இருக்கான், நல்ல பரம்பிரசங்கியானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான், இது வேற நான் வேற இது வேற நான் வேறன்னு சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாதி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் நார்மல் லைஃபுக்கு வரான். நார்மல் லைஃப்னா என்னது? வெளில வரான், சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு இதுக்கு தான் வருவான். வெளில வந்து விவகாரம் மற்றவங்கள மாதிரியே பண்றான், திரும்ப சமாதி போவான், திரும்ப வருவான், திரும்ப சமாதி போவான். நீங்க ரமணரோட லைஃப் ஸ்டைலையும் பாருங்க, பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பாத்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுவார்? வெளியில போவார், திரும்ப சமாதிக்கு வருவார், திரும்ப வெளில போவார், சமாதிக்கு வருவார். இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்படி வெளியில வரும்போதும் அதுக்கு பேரு வித்தான அவஸ்தை. அந்த வித்தான அவஸ்தையில இதெல்லாம் உலகம்லாம் தெரியுமா? தெரியும்.
சம்முகி பூத்தே அப்படி சம்முகி பூத்தேனா காரியமாக பரிணமிக்கின்ற நிலையிலும் கூட, அந்த கிளேசங்கள் காரியமா வெளிப்பட்டாலும் கூட என்ன ஆகும், இவனுக்கு தெரியும் என்னன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, வெளிப்படுது. வேக்கப் ஆகும் போது, சமாதியிலிருந்து வெளியில வரும்போது கூட அது வெளியில தோன்றுது. தோன்றும் போது கூட இவனுக்கு எப்படி தெரியும்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு தேகத்துல இருந்து எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான், அந்நியதாக்கியாத்தி தான் பண்ணிட்டு இருப்பான். அதனால பாத்தீங்கன்னா அப்படி ஆலம்பனே நான் அசவு புனரஸ்தி, அது பாத்தீங்கன்னா திரும்ப ஜென்மம் கொடுக்கறா ஆகவே ஆகாது. அது பாத்தீங்கன்னா வாசனைகள் பாத்தீங்கன்னா வருபட்டதுனால அது பதிவாகாது. நல்லா தெரிஞ்சுங்க, பரம்பிரசங்கியானத்தை ஒருத்தன் அடைஞ்சான் அப்படின்னா என்ன ஆகும், இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு சொரூப பிரதிஷ்டம். பரம்பிரசங்கியானத்துல என்ன அப்படின்னா லட்சணம், தான் கண்ணுல நின்னுக்கிட்டு தனக்கண்ணியமா இந்த சித்தத்தை பாக்குறதுனால அவன் வெளியில வரும்போது கூட பாத்தீங்கன்னா, இதுதான் நான் சொன்னேன், நான் என்னோட 2 வருஷ காலம் எனக்கு இல்ல ஜி, நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு என்ன காரணம், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வம்பா போயிடும். ஒரு ஜபத்துக்கே அது சித்திக்கும். ஓங்கார ஜபத்திலேயே உங்களுக்கு என்ன ஆகுனா, சதா ஓங்காரத்திலேயே உள்ள சித்தம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. வெளியில நீங்க விவகாரம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த விவகாரம் உள்ளேயே போகாது, பதிவே ஆகாது. அந்நிய சம்ஸ்கார பிரதித்வந்தி அப்படின்னு 51 52வது சூத்திரத்துல 50வது சூத்திரத்துல பார்த்தோம், 49 50ல பார்த்தோம் போன இதுல. இந்த நிரோத சம்ஸ்காரம்னு ஒண்ணு உண்டாகும் சொல்லியிருக்க பாத்தீங்களா, அந்நியதாக்கியாத்தில இருந்து நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய விவகாரத்துல இருந்து வரக்கூடிய மற்ற பதிவுகளை அது என்ன பண்ணும், தடுத்து நிப்பாட்டும். 50வது சூத்திரத்துல நம்ம பார்த்துருக்கோம் போன இதுல. அப்போ இந்த இவனுக்கு பாத்தீங்கன்னா வெளியில வித்தான அவஸ்தையில இருந்து சமாதியிலிருந்து வித்தான அவஸ்தைக்கு இறங்கின போது இது சம்முகி பாவே அப்படி வெளியில பாத்தீங்கன்னா விஷயங்கள்லாம் தெரியும். இந்த விஷயங்களோட இவன் என்ன பண்ணுவான், தேகம் இருக்கிறதுனால தேகத்தோட சம்பந்தம், மனசோட சம்பந்தம் இதெல்லாம் உண்டாகும். ஒரு ரமணர் இருந்தார் அப்படின்னா ரமணருக்கு சாப்பிட்டு இருப்பாரு, மற்றவங்க கேள்வி கேட்டதுக்கா பதில் சொல்லியிருப்பாரு. வித்தான அவஸ்தையில எல்லாமே நடந்திருக்கும், ராமகிருஷ்ணர் பரமஹம்சரும் அப்படிதான் நடந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இவங்கள்ட்ட திரும்ப வாசனைகளா பதிவாகுமான்னு கேட்டீங்கன்னா பதிவாக. அததான் இங்க சொல்லுது, நாசவ் புனரஸ்தி, திரும்ப அவைகள் வாசனைகளாக ஆவதில்லை. திரும்ப வாசனைகள் ஆகாது. நீங்க ஞானத்துக்குலாம் போக வேணாம், ஒரு அஜபா ஜபத்துக்கு போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். அஜபா ஜபத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்படின்னாவே வெளியில நடக்கிற எதுவுமே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரி ஆகாது, வாசனைகளாவே பதிவாகாது. இதுதான் இங்க சொல்லுது பரம்பிரசங்கியானம். அந்த இடத்துல தக்த பீஜஸ்ய குதக, இப்போ வெறும் ஜபத்திலேயே எப்படின்னா பரம்பிரசங்கியானம்ன்ற சித்தத்தையே ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா 98% சத்துவ குணத்துல அப்ப எப்படி இருக்கும், தக்த பீஜஸ்ய குதக பிரரோக இத்தியத, அந்த வருபட்ட விதைகள் எப்ப நீங்க பார்த்தீங்களோ அப்பயே வருபட்டாச்சுன்னு அர்த்தம். எப்ப நீங்க வாசனைகளை சித்தத்தை பாக்குறீங்களோ அப்பவே அந்த சித்தமும் வாசனைகளும் என்ன ஆயிடுது, ஃப்ரை ஆயிடுது. ஃப்ரையான விதைகள் எப்படி பிரரோக, எப்படி பாத்தீங்கன்னா பிரரோக இத்தியதா இதி, பிரரோக இதி, பிரரோக அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி அது முளைக்கும், வருபட்ட விதைகள் எப்படி முளைக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வாசனைகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே அவைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்காது, அது திரும்ப முளைக்கிற மாதிரி ஆகவே ஆகாது. இத்தியதக ஆகையினால் க்ஷீண கிளேஷக குஷலஸ்ச சரமதேக இத்யுச்யதே, எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளேஷங்கள் க்ஷீணமாச்சு. கிளேஷங்கள்னா என்னது, அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம். இந்த பரம்பிரசங்கியானத்துல என்ன உண்டாகும் பார்த்திருக்கோம், அந்நியதாக்கியாத்தி கூட என்ன உண்டாகும், அதுல போர் அடிச்சோன்னா பரவைராகியம், பரவைராகியத்துக்கு அடுத்து என்ன உண்டாகும், நிரோதம், நிரோதத்திலிருந்து என்ன உண்டாகும், நிரோத சம்ஸ்கார். 4 ஸ்டெப் போகணும் பரம்பிரசங்கியானத்துல. அந்நியதாக்கியாத்தி நான் வேற சித்தம் வேற, அதுக்கப்புறம் அதுல போர் அடிச்சதுன்னா இவன் என்ன ஆகும், விரக்தன் ஆகும்போது பரவைராகியம், விரக்தனானா தான் தானா பாக்குறத நிப்பாட்டிடுவான், சித்தத்தை பாக்குறத நிப்பாட்டிடுவான், நிரோதம் சம்பவிக்கும். அந்த நிரோதத்துல இருந்து திரும்ப வெளியில வருவான், திரும்ப உள்ள போவான், திரும்ப வெளியில வருவான், திரும்ப உள்ள போவான். ஒவ்வொரு வாட்டி உள்ள போயிட்டு சமாதியில போயிட்டு வரும்போதும் அவனுக்கு திரும்ப சமாதி பண்ணணும், திரும்ப சமாதி பண்ணணும், அந்த சம்ஸ்காரம் இருக்கும். அதுக்கு பேரு நிரோத சம்ஸ்காரம். இதை பண்ணி 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 கொஞ்ச நாள்ல மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன ஆயிரும், இந்த சித்தம் தனியா இவன் தனியா செப்பரேட் ஆயிடுவான். அடிச்சா ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தா.
அந்த சமயத்துல தானா இவன் தன்னுடைய சொரூபத்தில் சச்சிதானந்த சொரூபத்தில் நிலை பெறுகின்றான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா க்ஷீண கிளேஷக கிளேஷங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண 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 இந்த கிளேஷங்கள் எல்லாம் யாருக்கு பகவான் சொல்லுவார் தெரியுங்களா? யாருக்கு? எப்ப பார்த்தாலும் ரமண பகவான் போய் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தான் வந்தாங்க. கிராமத்தான் சுவாமி எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சாமி, ஒரே ப்ராப்ளம் சாமி. உடனே ரமண பகவான் கேட்டாரா யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு. பாவம், ஆக்சுவலா அது ரொம்ப உச்சம், பிஹெச்டி அது. அவன் பாவம் யாருக்குன்னா என்ன கேட்பாங்க. இந்த வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இந்த பரம்பிரசங்கியானத்துல இருக்கிறவனுக்கு தான் இது யாருக்கு சம்பவிக்குது. ஆமால இது சித்தத்தோட தர்மம் தானே. சித்தத்துக்கு தானே பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கு, பஞ்ச கிளேஷங்கள் எங்க இருக்கு? ராகம், துவேஷம், அஸ்மிதா, அப்புறம் இது பாத்தீங்கன்னா அஸ்மிதால இருந்து ஆரம்பிச்சு வேற அபினிவேஷம், மரண பயம், இதெல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சித்தத்துக்கு தானே இருக்கு. நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவன் எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்ப அந்த கிளேஷங்கள்லாம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, பார்க்க என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒண்ணு பார்த்துக்க பின்னாடி வரப்போகுது. இதுல சாங்கிய காரிக்கால சொல்லியிருக்கல ஒரு ஸ்லோகம் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண் பாத்தீங்கன்னா லஜ்ஜா அடைஞ்சு கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சுப்பாலோ, அதே மாதிரி எப்போ நீங்க இந்த சித்தத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்களோ இந்த சித்தம் ஐயோ என்ன பாக்குறாப்பான்னு கூச்சப்படுமா, கூச்சப்படுத்து தன்னோட அதிகாரத்தை பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணும். இந்த கிளேஷங்கள் எல்லாம் மெதுவா 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 க்ஷீணமாயி அது என்ன ஆகுதுன்னு கேட்டா, க்ஷீண கிளேஷக குஷலஸ்ச, அவன் குஷலன் ஆகிறான். குஷலகன்னா என்ன அர்த்தம்? இந்த மெதுவா 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 அந்த பரம்பிரசங்கியானத்துல நின்று 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 நல்ல ஒரு திருடத்தன்மை உண்டாகும் போது சரமதேக இத்திச்சதே, அந்த தேகம் தான் அந்த ஜென்மம் தான் அவனுக்கு என்ன ஆகுது? சரம தேகம்னா கடைசி தேகம் ஆகிறது. பகவான் பாத்தீங்கன்னா கடைசி தேகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு? அவர் சொல்றாரு சொர்க்கம் இருக்கா சாமி அப்படின்னா, அவருக்கு சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த லோகம் இருக்கா? இந்த லோகம் இருக்கா? இந்த லோகம் இருக்கு அப்படின்னா சொர்க்கம்லாம் இருக்கு. இந்த லோக்கமே இல்லை அப்படின்னா சொர்க்கம்னு ஒண்ணு இல்லவே. என்ன என்ன ஒரு அற்புதம் பாரு. மனசு இருக்கா? மனசுன்னு ஒண்ணு இல்லவே. அப்போ மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னா அப்போ ஜென்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா சரம தேகம் இவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாதகனுக்கு இதுதான் கடைசி தேகமா ஆயிடுது. க்ஷீண கிளேஷம் ஆயிடுது. எல்லா கிளேஷங்களும் க்ஷீணமாயிடுது, தேஞ்சு போயிடுது. தத்திர ஏவ சா தக்த பீஜ பாவம், அந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த கிளேஷங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது? தக்த பீஜ பாவத்தை அடைந்ததாக வருபட்ட விதைகளாக ஆகிறது. கோடிக்கணக்கான வாசனைகள், 84 லட்சம் யோனியில இருக்கிற வாசனைகள், 84 லட்சம் யோனியில பண்ண கர்மங்கள், இது எல்லாம் மூட்டை மூட்டையா சஞ்சிதத்துல இருந்துச்சு. அது எல்லாம் என்ன ஆயிடுது? ஃப்ரை ஆயிடுது. மூட்டையா வச்சிருக்கோம், 10 மூட்டை குடவுன்ல பாத்தீங்கன்னா விதை நெல் வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்ன ஆயிடுது? எல்லாம் அப்படியே கருகி போகுது. மூட்டை மூட்டையா இருக்கு, அப்படியே இருக்கு, பாக்குறதுக்கு அப்படியே தெரியுது. ஆனா விதைக்க முடியுமா? விதைக்க முடியாது. அப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க கடையில வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல. நான் பீனட்ஸ் வாங்குறதுக்காக போவேன். பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். தூரத்துல பாத்தீங்கன்னா வறுத்த பீனட்டும் ஒரே மாதிரி இருக்கு, வறுக்காத பீனட்டும் ஒரே மாதிரி பக்கத்துல வச்சிருக்கேன். அது ஒரு ப்ராப்ளம். நான் சில சமயம் மாத்தியும் எடுத்து வந்திருக்கேன். எது வறுபட்டது எது வறுபடாததுன்னு தெரியாம மாத்தி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து வாயில போட்டாலும் தெரியுது, ஐயோ வறுத்தது ஃப்ரை பண்ணது அப்படின்னு தெரியும். அப்ப பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு? ஜென்மத்தை கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம், முளைக்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்லாம போகுது. அதனால தத்திரையேவ சா தக்த பீஜ பாவா பஞ்சமி கிளேஷ அவஸ்தா ந அந்யத்ர இதி, அந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா தக்த பீஜ பாவத்தை உடையதா அந்த வாசனைகள் எல்லாம் ஆயிடுது. பஞ்சமின்னு என்னது? இந்த 4 சொன்னோம்ல, 4க்கு அந்நியமா பிரசுப்தத்தனு விச்சின்ன உதாரா 4 வாசனைகள். அது இல்லாம 4 என்னது? அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இந்த 4 இவைகளுக்கு அந்நியமா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய கிளேஷ அவஸ்தா, 5வதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிளேஷ அவஸ்தா, அவித்யான்னு சொல்ற கிளேஷ அவஸ்தா ந அந்நியத்திரை. அவித்யான்னு ஒண்ணு இந்த 4க்கு அந்நியமா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா லேண்டுன்னு எங்கேயாவது சேர்ப்பீங்களா அப்படின்னா லேண்டை நம்ம கணக்கிலேயே கொண்டு வர மாட்டோம். மரம் நல்லா இருக்கு, செடி நல்லா இருக்கு எல்லாம் சொல்லுவோம்.
லேண்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா லேண்டு வந்து கவுண்டிங்லேயே இல்லை. ஏன்னா லேண்ட் இருந்தால் தான் இந்த செடியெல்லாம் வரும், மரம்லாம் வரும். லேண்டை நம்ம கணக்கிலேயே கொண்டு வரதில்லை. மரம் நல்லா இருக்குச்சு, செடி நல்லா இருக்கு, தென்னை மரம் நல்லா காய்க்குது, மாமரம் நல்லா காய்க்குது, அப்படிதான் சொல்லுவ முடிய. லேண்டு கவுண்டிங்லே இல்லை. ஆனா லேண்ட் இருந்தா தான் இது எல்லாம் வருது. அப்ப லேண்டையும் மரம் செடியையும் நம்ம தனிச்சு பிரிச்சு பாக்குறது இல்லை. அதே மாதிரி இந்த கிளேஷங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், அவித்யா கண்ணியமா இவைகள் இல்லை. அப்ப என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அவித்யா அப்படின்னா என்னது, வாசனைகள். அந்த வாசனைகள்ல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்துதான் இந்த இந்த கிளேஷங்கள் சொல்லக்கூடிய அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷன்ற கிளேஷங்கள் உண்டாகுது. அப்ப இவைகளுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒன்று வேறில்லை. ரொம்ப தெளிவா அந்த 169வது வேகச்சுடாமணியில படிச்சத அப்படியே இங்க எழுதியிருக்க. பஞ்சமி கிளேஷ அவஸ்தான அந்நியத்திர இது. 5ஆவதா கிளேஷமா அந்த அவித்யான்ற ஒரு கிளேஷம் தனியா இல்லை. அப்ப என்ன அர்த்தம், அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச கிளேஷங்கள்ல 4 கிளேஷங்கள் தான் அவித்யா. இதுக்கு அந்நியமா ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. கிளேஷங்கள்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா வாசனைகள்னு சொல்லலாம். இவைகளுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு வேறாக இல்லை. சதாம் கிளேஷானாம், கிளேஷங்கள் இருக்கின்ற நிலையில் ததா பீஜ சாமர்த்தியம் தக்தமிதி விஷயஸ்ய சமுகீபாவை அப்படி சதி ந பவதி ஏஷாம் பிரபோத யுக்திக்தா பிரசுப்திர் தக்த பீஜானாம் அப்ரரோகஸ்ச. இது இந்த வரி மட்டும் நிப்பாட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். மனமேவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோः காரணம் பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னப்பா எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, வெறும் மனசுதான். வெறும் சித்த ஸ்பந்தனமேவ இதம் சர்வம். ஆண்டுக்கு காரிக்கா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்த ஸ்பந்திச்சுதுன்னா என்னது, சித்தம் எப்ப ஸ்பந்திக்குது, காலையில வேக்கப் ஆகும்போது சித்தம் ஸ்பந்திக்குது, அசையுது. அசையும் போது எல்லாம் வேக்கப் ஆயிடுது. சித்தம் எப்ப ஸ்பந்திக்கலையோ அசையலையோ இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது அமிர்த பிந்து உபனிஷத்துல, ஆகையினால என்ன சுவாமி பண்ணணும், எதோ நிர்விஷயஸ்ய மனசோ முக்தி ரிஷ்யதி. எந்த காரணத்தினால மனசுக்கு வந்து நிர்விஷயம் ஆயிடுச்சுன்னா, நிர்விஷயம்னு என்ன அர்த்தம், சித்த விருத்தி நிரோதம். எப்ப விற்த்திகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோமோ அப்ப வந்து மோட்சம் என்று யாருக்கு சொல்றா, ஆத்மாக்கு மோட்சம் வேணும். யாருக்கு மோட்சம் வேணும், நீங்க யாரு, மனசுதான், நம்மளோட பர்சனாலிட்டி மனசுதான். அப்ப மனசுக்கு தான் மோட்சம். ஆத்மா எப்பவுமே நித்திய முக்தகம். அப்ப எப்ப மனசுக்கு வந்து விருத்தி நிரோதம் இருக்கோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு சொல்லப்படுது. ஆகையினால் என்ன பண்ணணும், முமுக்ஷு தஸ்மாத் நிர்விஷயம் நித்தியம் மனக்காரியம் முமுக்ஷு. ஆகையினால் முமுக்ஷுவினால் என்ன பண்ணணும், சதா காலமும் மனசை வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயமாக்கணும். நிர்விஷயம்னு என்ன அர்த்தம், கண்டதை யோசிச்சுட்டு இருக்கணும். சும்மா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏக்க பிரத்தி அபியாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவா வெறும் பார்க்கிறத மட்டும் பார்க்கணும். எந்த விருத்தி இல்லாம வெறும் பார்ப்பவனா நிற்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். ஆமா, அந்த 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 ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானம் எதுனா, நான் உங்களுக்கு ஞானம்னாவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரஷ்டா திருஷ்யம், இதுதான் ஞானம். அதேதான். எப்ப வந்து நீங்க அந்த பரம் பிரசங்கியானத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஞானமே உண்டாகுது. விவேக கியாத்தின்றதுதான் ஞானம். விவேக கியாத்திக்கு பேர் தான் ஞானம். நான் வேற, இது வேற, சித்தம் வேற, சித்தம் தான் அவித்யா, இது வேற நான் வேறன்னு எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து ஆத்ம அனாத்ம, அதுக்கு பேர் என்னது, ஆத்ம அனாத்ம விவேகம். இதுதான் நான் வேற அது வேறன்னு பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தினால என்ன ஆயிடும், அது வந்து பீஜங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடும். அதே ஸ்லோகம் தான் இங்க நம்ம இருக்கும். இப்ப நம்ம ஞானம்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் நம்ம சொல்றோம் ஞானம்னு புரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, பரம்பிரசங்கியானத்துலதான் உங்களுக்கு சித்தமே விசிபிள் ஆகும்.
சித்தத்தை வந்து விருத்தி நிரோதம் பண்ணி அந்த சித்தத்தை நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணும்போது தான் அந்த வாசனைகள் மொத்தமா. அதனாலதான் நம்ம சொல்றோம் பரோட்ச ஞானம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இந்த ஜென்மத்துல இருக்க பாப்பங்களை போக்கும். ஆனா அபரோக்ஷ அனுபூதிக்கு நீங்க யோகத்துல போகும்போதுதான் என்ன ஆகுது, பரம்பிரசங்கியானத்தை கிராஸ் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூபத்துல நிக்கிறதுக்கு முன்னாடி அவஸ்தா பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானத்துல உண்டாகிற நாலேஜ் தான் பரவைராக்கியம். அதுக்கு சாதனமா இருக்கிறது தான் பரவிவேகம். பரவிவேகம் இது இருக்கிறது பெரிய விவேகம், நான் வேற சித்தம் வேறன்ற அந்நியதா கியாத்தி. அதுக்கு பேர் தான் அந்நிய கியாத்தினாவே என்ன அர்த்தம்னா ஞானம்னு அர்த்தம். அந்நியதா கியாத்தினா விவேக ஞானம் அப்படின்னு அர்த்தம். பரவிவேக ஞானம் இருக்கிறது பெரிய விவேகம். நம்ம அடிக்கடி நம்ம இதுல இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்துல முதல் ஸ்லோகத்திலேயே நம்ம சொல்றோம் திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். திருஷ்யம் சர்வம். அவித்யாக்கு லட்சணமே என்ன சொல்றோம் தெரியுங்களா? சித்தத்துக்கு லட்சியமே வரப்போகுது இனிமே உங்களுக்கு. திருஷ்யம்னு பேர். நான் தர்ஷ்டா, எனக்கு எனக்கு அந்நியமா இருக்கிறது திருஷ்யம். நம்ம இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே திருஷ்யம்னு. எதெல்லாம் சொல்றோம் இப்ப நம்ம? அது திருஷ்யம், இது திருஷ்யம், உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவல் திருஷ்யம் வந்து இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஜாகிரதத்துல இருக்கிறது. சொப்பனத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் திருஷ்யம் தான். அதையும் இங்க முக்கியம் இல்லை. இது எல்லாத்தையும் காட்டக்கூடியது எது அப்படின்னா இந்த சித்தம் தான். எல்லாத்தையும் ப்ரொஜெக்டர். வாஸ்தவத்துல திருஷ்யமா பார்க்கணும். எதை பார்க்கணும்? இந்த சித்தத்தை திருஷ்யமா நீங்க பாக்குறீங்களே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய. திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திரிகேவ ஆத்மா விவேகின. பார்ப்பவன் மட்டும்தான் ஆத்மானு விவேகிகள் அறிகிறார்கள். ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபி. இந்த திருக்கு திருஷ்யம் இந்த ரெண்டு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி வேதாந்த கிரந்தங்கள் சொல்லுகின்றன அப்படின்னு. அப்ப வேற எதுவும் இல்லை. ஞானம்ன்றது என்னது? ஆத்ம அனாத்ம விவேகம். இவ்வளவுதான். ஆத்மா எது? நான். அனாத்மா எது? சித்தம். இவ்வளவுதான். அவித்யா. இதை பார்க்கணும். இது வந்து பரம்பிரசங்கியானத்துல மட்டும்தான் நடக்கும். இதனால தான் உங்களோட சஞ்சித கர்ம நாசமாகும். இல்லைன்னா சஞ்சித கர்ம நாசமே ஆகாது. இவங்க சின்ன மிஷின் தயானந்தா மிஷின் தான் முக்கியமா. தயானந்தா மிஷின்ல புரிஞ்சா போதும், இருந்துட்டு போ, சஞ்சிதம் அப்படியே தான் இருக்கும். வருத்த விதைகள் ஆகவே ஆகாது. எப்ப நீங்க வந்து சமாதி அவஸ்தையில போய் அது வந்து பாத்தீங்கன்னா வருபட்ட விதைகள் ஆகுதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதம் நாசமாகும். இப்ப இருக்கலாம் வேதாந்தம் புரிஞ்சு போச்சு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். வேதாந்தம் புரியுதா? ஓகே, கொஞ்சம் மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும், அக்செப்ட் பண்ற புத்தி வந்துடும். இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் மெச்சூரிட்டி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற ஆளுக்கே வந்துருதுங்க. ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு பக்குவப்பட்ட ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவமா. இன்னைக்கு காலைல கூட ஒரு அம்மா பூக்கடைக்கிற அம்மாவை பார்த்தேன். என்னம்மா வேணும், ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம் சாமி, நல்லா இரு சாமி, நல்ல வார்த்தை சொல்லிச்சு. வந்து போகும்போது வரும்போது பார்த்துட்டு போ சாமி, போதும் சாமி அப்படின்னு. ஒரு 60 வயசு ஒரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பக்குவம் வந்துடும். வேதாந்தம் படிச்சுதான் பக்குவம் வரணும்னு அவசியம் இல்லை. வருது, நமக்கு வேதாந்தம் படிச்சோன்னு பக்குவம் வருது. அதனால ஃபேஸ் பண்ற சாமர்த்தியம் கிடைக்குது எல்லாத்தையும். ஆனா அது ஞானத்தோட முக்கிய பிரயோஜனம் இல்லை. முக்கியமான பிரயோஜனம் ஜென்ம நாசம். கர்மங்களும் வாசனைகளும் என்ன ஆகணும்? ஃப்ரை ஆகும். அப்பதான் சஞ்சிதம் நாசம் ஆகும். அதனால பரோட்ச ஞானம் மட்டும் பத்தாது, இந்த சமாதி அபியாசத்துக்கு நம்ம போனாதான் அது கிடைக்கும். பார்க்கலாம். இன்னும் அதை பத்தின டீட்டெயிலா பேச போறோம்.